ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு பொது அனிமே தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி டு ஹெல்ப் மை ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, இதனால தான் நான் அவளைக்கும் பெரிய பெரிய அனிமையோட பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று அனிமே பேருக்கு ஏற்ற மாதிரியே அனிமேவும் வேற லெவல்ல இருக்கும். இதோட ஸ்டோரி எப்படி போகும்னா, அதாவது நம்ம ஹீரோ ஏ ரேங்க் பார்ட்டியில இருப்பான். ஆனா அந்த பார்ட்டியில அவனுக்கு சரியான மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. அதனால அவனோட பார்ட்டியை விட்டு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போய் ஜாயின் பண்ணுவான். என்னென்னாச்சு, இவங்க எந்தெந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு தான் கதை போகும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க, ஏன்னா இப்பதான் இது ஸ்டார்ட் ஆகுது. போக தான் ஹீரோவோட உண்மையான பவரையே காட்டுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாக்குற ஒருத்தங்க லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். இதோட ஸ்டார்டிங்லயே சில பேர் அங்க இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சீல் பண்றாங்க. இப்படிக்கு தற்காலிகமா இதை நம்ம தடுத்திருக்கோம். இந்த உலகம் டெனிபிரேவால கண்டிப்பா ரிவர்ஸ்ல முழுங்கதா போகுது. அதாவது என்னோட ஹோம்லேண்ட் முழுங்கி போன மாதிரி. ஆனா யாருமே கவலைப்படாதீங்க, நீங்க உங்களோட மனசை தளர விடாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்மளால இதை பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த வேற ஒருத்தன் இந்த உலகத்துல செய்யதான் போறான். நம்ம நிறைவேற்ற முடியாத விஷயத்த அவனால கண்டிப்பா அதை பண்ண முடியும். ஒரு ஹீரோ கண்டிப்பா வரதான் போறான். சைடு பிசிக்கலி இன்சென்மெண்ட்னு ஒரு பர்சன் சொல்றான். அதனால அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாஸ்டரை அப்படியே கொள்றாங்க. அதே மாதிரி அவன் ஷீல்டையும் ஆக்டிவேட் பண்றான். இந்த சைடு ஒரு 2 பொண்ணுங்க அங்க இருக்க மாஸ்டரை அப்படியே தாக்கி கொள்றாங்க. இல்லையும் சில பசங்களும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. இதுதான் ஏ ரேங்க் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தா? அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு பலம் இருக்கு. அவங்களால ஹைட்ராவை ஈஸியா கொள்ள முடியுது. எல்லாத்தையுமே லைவா வெளியில இருக்க மக்களும் பார்த்து அந்த டீமுக்கு சியர் பண்றாங்க. ஏ ரேங்க் தண்டர் பைக் அவங்க உண்மையிலேயே வேற லெவல். அதுக்கும் மேல அந்த லைவுக்கு 1 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போயின்னு இருக்கு. சரி, அந்த குழுவோட மெம்பர் யூக் அங்க லீடர் கிட்ட சொல்றான், நான் வந்து இந்த டீமை விட்டு விலகுறேன். ஆமா, நீ எதுக்கு போற? அதை பத்தி ரீசன் எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க எனக்கு சரியான அளவுக்கு பங்கை நீங்க கொடுக்கவே இல்லை. என்ன பண்றது, நீ வந்து எந்த அளவுக்கு பண்ணியோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் வந்து உனக்கு கொடுத்தேன். நீ என்ன சொல்றீங்க, நம்ம பார்ட்டியா இருக்கலாம், எல்லாருமே தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்குமே சரியான பங்கை நீங்க கொடுக்கணும். இன்னொரு பொண்ணு சொல்றான், நீ என்ன பெருசா அப்படி பண்ண? உன்னால வெறுமா அங்க லைவ் ஸ்ட்ரீம் அதை ஒண்டிதான் பண்ண முடியுது, வேற எதையுமே உன்னால பண்ண முடியல. இன்னொரு பொண்ணு சொல்றா, ஆமா அவ சொல்றதும் கரெக்ட் தான், பெருசா ஏதாச்சும் பண்ணியிருந்தா உனக்கு ஏத்த மாதிரி பணமும் கிடைக்கும். இல்ல, நீங்க மறக்க கூடாது, நான் ஒண்டி இல்லனா உங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும். என்னோட மேஜிக் ஐட்டம் வச்செல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சேன். அப்படியா? இருந்தாலும் நீ இல்லனாலும் எங்களுக்கு அவளைக்கும் பேச எதுவும் ஆயிருக்காது. அதே மாதிரி தான் அங்க எல்லாருமே அவனை தப்பா பேசுறாங்களா? அங்க அந்த லீடரும் சொல்றான், உன் டைம் இருக்கு, நீ இப்பவும் சொல்லலாம். அதாவது நான் எவ்வளவு நேரமா சொன்னது எல்லாமே ஒரு ஜோக்கு தானே. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ இங்கிருந்து போனக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? உன்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து ஃபேர் பண்ணனால நீ வந்து இந்த பார்ட்டியில ஜாயின் பண்ண. ஏன்னா யோசிச்சு பாரு உன்னோட நிலைமை. ஏன்னா நீ ஒரு பி ரேங்க் அட்வென்ச்சரர், என்னால பெருசா என்ன பண்ண முடியும்? ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கல. நான் வந்து போகதான் போறேன். நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணேன். 5 வருஷமா உங்க எல்லாரையுமே நல்லா பாத்துக்கினேன். அநியாயமா நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே, என்ன கண்டிப்பா இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. அப்படியா? நீ வந்து போடா, நாங்க வந்து நல்லா இருப்போம், எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, அப்பனா நீ போறேன்னா ஓகே தான். இதுக்கு மேல நீ இங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து இதுக்கு ஒரு எண்டு கார்டை போடுறேன். சீன்ல அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க நியூ ஒர்க் இருக்குமான்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்பானா, உன்னோட பார்ட்டிக்கு என்னாச்சு? நீ வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்டில இருந்தியே. இல்ல, நான் வந்து அந்த பார்ட்டியை விட்டு விலகிட்டேன். 5 வருஷத்துல ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கா. ஃபீல் பண்ணும் போதே சொல்றான். அவனோட பேரு யூகா, ஒரு ரெட் மேஜ். அவனுக்கு 20 வயசு ஆகுதான். இப்படி ஆளு ஃபீல் பண்ணிட்டாங்க கொடுப்பானா. உடனே ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிக்கிறா. இந்த பொண்ணோட பேரு மரீனா. நம்ம யூக்கோட ஸ்டூடெண்ட் தான் இவ. யூக்கு கிட்டே அவ சொல்றான், மாஸ்டர் ரொம்ப நன்றி, ட்ரைனிங் அப்போ நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. அதே மாதிரி சில்க்கும் ரெய்னோ இப்போ நல்லாவே பண்ண இருக்காங்க. அவங்களும் யூக்கோட ஸ்டூடெண்ட் தான். ஆமா, நீங்க என்ன விஷயமா நீங்க இங்க வந்திருக்கீங்க? பார்ட்டி விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப ஏன் நீங்க எங்களோட குழுல ஜாயின் பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட் சீன்ல மரீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றா. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணுனா, வந்து பி ரேங்க் ஓகே தானா இங்க சேர்றது? பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா ஏ ரேங்க்ல இருந்தோம் எனக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் கிடைக்கிறது இல்ல. நாங்க பெரிய பெரிய கொஸ்ட் எடுப்போம், டஞ்சனுக்கு போவோம், ஐட்டம்ஸையும் நாங்க வாங்குவோம். அதுலயே ஏகப்பட்ட செலவு ஆகுமா, அவளைக்கும் சரியான பங்கு எனக்கு கிடைக்காது. என்னோட கடன் தான் ரொம்ப அதிகமாயினு இருக்கு. நான் வர எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அதனால தான் நான் யோசிச்சேன், இது கூட கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா இது நல்லா சூட் ஆகும். அது இங்க என்னதான் கம்மியா கச்சாலும் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். சரி, அப்படின்னா ஓகே மாஸ்டர். நீங்க எல்லாருமே மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடாதீங்க, என்ன யூக்குன்னு கூப்பிடுங்க, அதுவே போதும். எல்லாருமே யூக்குன்னு சொல்றாங்க. அங்க ஹீரோக்கும் இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. யூக்கும் கேக்குறான், ஆமா இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மேஜிக் ஒரு நாங்க கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் அவன் 5th ஃப்ளோரை பத்தி பேசுறான். இல்ல 5வது ஃப்ளோர்ல மிகப்பெரிய மாஸ்டர் அந்த பாஸ் எல்லாம் இருக்கும். இது கூட எல்லாம் எங்களால சண்டை போட முடியாது. சரி, அப்படின்னா ஓகே, நம்ம 4th ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல போகும்போதே ஹீரோவும் சொல்றான், சொன்ன மாதிரியே தான் இந்த பொண்ணுங்களும் எல்லாத்தையும் செய்யறாங்க. போற வழியிலேயே அவன் வந்து இந்த விஷயத்த பண்றேன்னு சொல்றானா. அந்த பொண்ணு சொல்றான், நான் என்ன யோசனை, அவளோட ஸ்குவாட்ல தீஃபும் ஸ்கவுட்டும் இல்லவே இல்ல, அதனால ஸ்வாட் மேஜ் அவங்க பண்ணா இது கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு ரெட் மேஜ் நீங்க பண்றது இது கரெக்டா இருக்குமா? ஏன்னா முன்னாடி ஏகப்பட்ட ட்ராப் இதே மாதிரி நிறையவே இருக்கும். இல்ல அதுக்காக என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஒரு லேம்பையும் காட்டுறான். அந்த லேம்ப் வழியா முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே அவனால பார்க்க முடியுமா? அதாவது எங்கெங்க ட்ராப் இருக்கு எல்லாத்தையுமே அவனால கண்டுபிடிக்க முடியும். பரவாயில்ல, இது உண்மையிலேயே வேற லெவலு. இதுல இருக்க அந்த ஆயில் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா அதை என்னோட அல்கமி வச்சுதான் செஞ்சேனே. போற
போற வழியிலேயே அவன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். என்ன விஷயம்னா இதே மாதிரி தான் இவனோட பழைய டீம் கூட இங்க வந்திருப்பான். இப்படி இவன் யோசனை போகும்போது எல்லாரையுமே நிறுத்துறான். இல்லைங்க, முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. போய் பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்குமா. எல்லாரும் மேலேயே பிசிக்கல் என்சான்மெண்ட் அவன் பயன்படுத்துறான். இதனால அந்த பொண்ணோட பவர் அப்படியே அதிகரிக்குது. அவ பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. ஆமா, அது உங்களோட மேஜிக்கா? என்னோட 3 ஸ்பெல்ல நான் உன் மேல போட்டேன். அதனால தான் உன்னால ஈஸியா இதை பண்ண முடிஞ்சது. நீங்க உண்மையிலேயே அவசரம் தான். நீங்க அதை பண்ணும்போது நான் ரொம்ப லைட்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் கேட்கறான், உங்ககிட்ட போதுமான அளவுக்கு மானா இருக்குல்ல? அதே மாதிரி உங்களோட வெப்பன் அதுவும் டேமேஜ் ஆகல. அங்க எல்லாரோட வெப்பனும் சரியா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு நிறையவே மானா இருக்கான். அதே மாதிரி அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர் இவங்களை தாக்க வருமா. டக்குன்னு அவனோட ப்ரொடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்றானா. அந்த மாஸ்டருங்க முன்னாடியே வரல. இது ஒர்க் ஆகுது. ரெயின் அந்த பொண்ணு டர்ன் அண்டெட் அப்படின்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. இதனால எல்லாமே அழிஞ்சு போகுது. பரவாயில்லையே, உன்கிட்ட இந்த மேஜிக் ஸ்பெல் எல்லாம் இருக்கா? நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். இதுக்கு நிறையவே மானா உனக்கு போயிருக்கும்ல. இந்தா அங்க ரெஃப்ரெஷ் மானாவை பயன்படுத்த அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. உங்ககிட்ட இது இருக்கா? இது ஒரு ரேரான எபிலிட்டி. ஆமா, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இதை ஏரங் பார்ட்டியில இருக்கவங்களால தான் யூஸே பண்ண முடியும். இதை கேட்டு மத்த பொண்ணுங்களும் அங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆபீஸான விஷயம், நான் ஒரு ரெட் மேஜா இருக்கேன். இதை கூட நான் பண்ணலனா எப்படி? இதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அவன் போற வழியில ஏதோ ஒரு விஷயத்த ஊத்தின்னு இருப்பானா. அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா என்னது இது நம்ம ஊத்தும் போது அண்டெட்ஸ் அது அவளைக்கும் நம்மள பின்தொடர்ந்து வராது. அதனால நம்மளுக்கு பிரச்சனையும் வராது. அப்போனா இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும்ல. நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இதை நானே உருவாக்குனேன். இது அப்படியா? நீங்க ஈவன் ஒரு பிரீஸ்ட் கூட இல்ல, உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது? ஆமா, இது ஈஸியான விஷயம் தான். இதான் நாங்க அல்கமில சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லுவோம். பரவாயில்ல, நான் நினைச்சு பார்த்த மாதிரியே பெரிய பெரிய அட்வென்ச்சர் கிட்ட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களால நாங்க நிறைய விஷயத்த கத்துப்போம். தாராளமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க கீழே வராங்க. இதுக்கப்புறம் தான் அந்த மேஜிக் அயன் ஓர் அதை தேடுற வேட்டையை ஆரம்பிக்குதான். அங்க தேடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக் எடுப்பானா. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. அதுக்குள்ள ஏகப்பட்ட பொருளை வைக்க முடியும். என்ன இதை நீ பார்த்தது இல்லையா? என்ன எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கண்டிப்பா உனக்கும் கிடைக்கும். தொடர்ந்து நீ பயணத்தை பண்ணினேரு. இது ஒன்றும் அந்த அளவுக்கு ரேர் இல்ல. அப்படியே அவன் சமைக்கும் போதே அப்படியே அவன் தட்டுவானா. அதுல சூப் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த பொருளை பார்த்து ரெயின் அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. பரவாயில்ல, இன்னமும் உனக்கு அந்த ஆர்டிஃபெக்ட் மேல எல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கு போல. இதை நான் வேற ஒரு டென்ஷன்ல கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஆர்டிஃபெக்ட்லாம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த மாதிரி அங்க சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறானா. அது அவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீசென்டான மீல டென்ஷன்ல என்னால சாப்பிட முடியும் நான் எதிரே பார்க்கல. சாப்பிடும் போதே அதுல மானா இருக்குமா. அதை பார்த்து அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா நான் இப்போ அதுல மானாவை பார்த்தேன். ஆமா, இப்போ நம்ம சண்டை போடும் போது மானா ட்ரெயின் அவுட் ஆயிடும்ல. இந்த டைம்ல உங்களுக்கு மானா தேவைப்படும். அதுக்காக தான் இது எக்ஸ்ட்ராவா. ஆனா அவளைக்கும் இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு புரியாதா. அப்படியே அவன் முழிப்பா. என்ன யோசனை இருக்க, வேறமா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. சீன்ல ஒரு மாஸ்டர் அவன் முன்னாடி வந்து அப்படியே அவனோட எபிலிட்டி வச்சு ஸ்லோ ஆக்கிறான். ஒரு வாய்ப்பா வச்சு மானா எல்லாத்தையுமே கத்தியில செலுத்தி அப்படியே அந்த மாஸ்டரை கொல்றா. இது எப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்ப எனக்கு மானா நிறையவே போயிடுது. ஆனா இது 10 செகண்டுக்கு தான் மெயின்டனும் பண்ண முடியுது. கவலைப்படாத, இதை தொடர்ந்து நீ பண்ணு. கூடிய சீக்கிரத்துல இது உனக்கு பழக்கமாயிடும். அவளோட மானாவையும் ரெக்கார்ட் பண்றான். அப்புறம் ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் அங்க எடுக்கிறானா. அதுக்கப்புறம் எண்ணி பாக்குறாங்க. எண்ணி பார்த்தா ஒரு 20 தான் வருது. பார்த்தாதே நம்ம ஏன் இன்னமும் கீழே போக கூடாது? கீழே இருக்க பாஸை நம்ம தோக்கடிச்சாலே நம்மளுக்கு இன்னமும் கிடைக்கும். ஆனா கீழே போறது ஆபத்தான விஷயம் இல்லையா? இல்ல அந்த பாஸ் இருக்கு, அதுக்கும் மேல நிறையவே மாஸ்டர்ஸும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பட்ட பேரும் இருக்கு, நோவிஸ் லேயரா. அதுக்கும் மேல இப்ப சண்டை போட்ட மாஸ்டரை கம்பேர் பண்ணா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. கிட்ட அந்த அளவுக்குலாம் தெம்பில அதை வெட்டுற மாதிரி கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் காட்டுறேன், அதாவது என்னால என்ன பண்ண முடியும்னு. இல்ல எங்களுக்கு தெரியும் நீங்க உண்மையிலேயே அமிசிங் தான். நீங்க ஆல்ரெடி எங்களுக்காக நிறைய விஷயத்த பண்ணிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் அங்க போறானா, போகும்போதே அங்க சொல்றான் இது அவன் லைவ் ஸ்ட்ரீமா ரெக்கார்ட் பண்ண போறானா. அங்க மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்றான், நீங்க பின்னாடி இருங்க, இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம், நானே இதை தனியா பாத்துக்கிறேன். அட நீங்க தனியா பாத்துக்க போறீங்களா? ஆமா, நான் இன்னமும் நிறைய விஷயத்த உங்களுக்கு காட்டவே இல்ல. அது எல்லாத்தையுமே நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க. ஒரு விஷயம், நம்ம பாட்டியோட நேம பத்தி நான் கேட்கவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க, உண்மையா சொன்னா நம்ம பாட்டிக்கு நேமே இல்ல. அதாவது அபிஷியலா நான் இன்னமும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. அப்படியா? அப்பனா உன்கிட்ட ஏதாச்சும் பேர் இருக்கா மரினா? இல்ல. ஆனா சடனா அவளுக்கு க்ளோவரோட ஞாபகம் வருமா. உடனே அவ க்ளோவர்னு சொல்றா. இந்த பேரை நான் இதுக்கு வச்சேன்னா நம்ம இங்க 4 பேர் இருக்கோம். ஒன்னு நான், 2வது 3வது நீங்க, 4வது க்ளோவர். இப்போ தெரியுதா நான் எதுக்கு வச்சேன்னு? இது உண்மையிலேயே நல்ல பேரா இருக்கும். ஹீரோக்கும் இது பிடிச்சிருக்கு. அங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல உள்ள போறானா, அந்த கிராப் மாஸ்டர் பயங்கரமா வெட்டுன்னு கையை வச்சு வெட்டின்னு இருக்கு. தாக்க ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அங்க டக்குன்னு ஏகப்பட்ட ஸ்பெல்லி அவன் கேஸ் பண்றான். பேரலைஸ், வெனம், பிளைனஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெல்ல ஒரே நேரத்துல கேஸ் பண்றான். மாஸ்டர் என்னதான் தாக்குனாலும் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. இதே மாதிரி அங்க இன்னமும் கிராவிட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அப்படியே அந்த மாஸ்டரை தாக்கி படுக்க வச்சிடறான். நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. அதை வீக்காக்குற ஸ்பெல்ல வச்சு தாக்கி மொத்தமா முடிச்சிட்டீங்க. அங்க மரீனாக்கும் அவ்வளவு சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல ஆனா இந்த அளவுக்கு இப்படி ஒரு மாஸ்டரை தோக்கடிக்க முடியும்னு. அங்க ரெயினும் சொல்றான், உங்களால ஏகப்பட்ட ஸ்பெல்ல ஒரே நேரத்துல கேஸ் பண்ண முடியுது. இதுவே வேற லெவலான விஷயம். அதே மாதிரி மரீனா அவரை வெறியா இதே மாதிரி பண்ணனா அவருக்கு வலிக்க ஆரம்பிக்கும். மாமா சாரி யூக், நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு நம்ம எப்படி இந்த மாஸ்டரை தோக்கடிச்சிட்டோம். இதுதான் நம்ம க்ளோர் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் விக்டரி. அதே மாதிரி இதை கில்டுலயும் வேற ஒப்படைக்கணும். அவனோட மேஜிக் பாக்ஸை வச்சு அப்படியே அதை உஞ்சிடறான்.
பார்த்து அந்த பொண்ணும் ஆச்சரியமா வரா. அட இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தேவைப்படுறீங்க. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் இங்க வந்து உதவியா இருக்கீங்க. இல்ல நான் ஒண்டி இதை தனியா பண்ணல. இதுக்கப்புறம் வர சேலஞ்சஸ் இது எல்லாத்துல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த செஸ்ட் இருக்கு, இதையும் நம்ம ஓபன் பண்ணோம். போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமை பத்தி சொல்றான். இந்த உலகத்துல லைவ் ஸ்ட்ரீம் அதை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கலாம். டென்ஜன்ல குக்கிங் பண்றது, மெடிசனை மேக் பண்றது, இந்த மாதிரியும் நீங்க பார்க்கலாம். இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தான். இதை வச்சு நம்மளால ஏகப்பட்ட ஆளுங்களை ஈர்க்க முடியும். அதே மாதிரி ப்ராடக்ட்டை நம்மளால ஸ்பான்சரையும் பண்ண முடியும். இந்த சைடு அங்க ஒரு பொண்ணு சொல்றான், அட அவனை பாத்தீங்களா, அவனோட கையை கூட அவன் அசைக்கல, ஆனா அந்த ஸ்டீல் கிராபை அவன் தோக்கடிச்சிட்டான். இந்த மாதிரி டெக்னிக்கை நான் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அங்க ஹீரோவும் கேட்கறான், ஆமா நம்ம பண்ண விஷயம் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீங்க பண்ண விஷயம் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது தெரியுமா? அதே மாதிரி உங்களோட ஃபுட்டு அது ஐயோ சொல்ல முடியல, அதுவும் வேற லெவலு. நான் உங்களோட டீமுக்கு நான் திடீர்னு வந்து ஜாயின் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? நான் உங்களோட ஃபார்மர் டீச்சரா இருந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட ரேங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இனிமேலும் எங்களோட டீமுக்கு ஒரு லீடரா இருக்கலாம்ல. என்னது லீடராவா? அதுவும் நானா? ஆமா, இது வரைக்கும் இந்த க்ளோவர் டீமுக்கு நான் தான் லீடரா இருந்தேன். ஆனா அது சும்மா தான். அதனால அவளைக்கும் எதுவும் சரியா பண்ண முடியல. நீங்க இந்த அது கரெக்டா இருக்கும். உங்களால ஏகப்பட்ட விஷயத்த பண்ணவும் முடியும். ஏன்னா நீங்க தான் எங்களோட டீச்சரே. இதே மாதிரி தான் எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க தான் எங்களை கைட் பண்ணும். ஹீரோவும் யோசிக்கிறான், இப்போ வந்து நான் தான் இவங்களுக்கு ஒரு புது டீச்சரா இருக்க போறேன்னா இவங்களை வந்து நான் தான் டஞ்சன்ல இருக்க பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். அதே மாதிரி இவங்களை பத்திரமாவும் பாத்துக்கணும். சரி நான் வந்து ஒத்துக்கிறேன். இதை கேட்கிற அந்த பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு தான் நம்ம க்ளோவர் டீமை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த சைடு அந்த பழைய பாட்டியை கட்டுறாங்க. அவங்க பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. என்ன நிறைய வந்துன்னு இருக்கு, சீக்கிரம்டா தாக்கு. நான் ஒண்டி என்ன தாக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இதுங்க என்னையும் தான் சுத்த போகுது. இங்க வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அங்க இதே மாதிரி தான் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா தான் அங்க பின்னாடி இருக்க அந்த பர்சன் கிட்ட சொல்றான், சீக்கிரம்டா போய் தாக்கு. என்னால என்ன பண்ண முடியும்? என்னால பெருசா எதுவும் பண்ண முடியாது. இந்த சைட்ல ஒரு பொண்ணையும் அது பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குதான். லெவல்ல அவன் காப்பாத்துறான். ஹேய் நீ வந்து சீக்கிரமா இவளை ஹீல் பண்ணு. கிட்ட மானா இல்ல, நான் வந்து எப்படி ஹீல் பண்ண முடியும்? இதனால அவங்க அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மானா வந்து திரும்ப உனக்கு வந்ததா இல்லையா? இல்ல இன்னமும் என் கிட்ட மானா இல்ல. சரி போஷன் இருந்தா அதையாச்சும் யூஸ் பண்ணு. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம தொத்தி விட்ட அந்த பையன் அவன் தான் எனக்கு போஷனை கொடுப்பான். போனா உன்கிட்ட இருக்காடா போஷனு? இதேதான்டா, அவன் தான் எனக்கு போஷனை கொடுப்பான். இப்ப அவனே இல்லைன்னா எப்படி என்கிட்ட இருக்கும்? சரி உன்கிட்ட என்கிட்ட இருக்கு, ஆனா அது எனக்காக வச்சிருக்கேன். ஆமா நீ என்ன பைத்தியம் மட்டும் பேசின்னு இருக்க? நம்ம டீம்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விட்ட எந்த போயிடுவாங்க. அவங்க முன்னாடி வந்து இப்படி சொல்ல இருக்க? ஏதோ ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன், அதனால தான் நான் இங்க வந்தேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பொருள் இருக்கணும், ஆனா அவங்க கிட்ட இல்லைன்னா நான் என்ன பண்றது? இதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். இந்த சைடு அவங்க ஒரு பார்ட்டியை வச்சு என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி அவங்க ஸ்டீல் கிராபை தோக்கடிக்கலன்னா அவளைக்கு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காது. அதை தோக்கடிச்சனால அதுவும் குட் கண்டிஷன்ல இருந்தனால நிறையவே உங்களுக்கு பணமும் கிடைச்சிருக்கு. சில்க் இதை வந்து நீ தானே டிவைட் பண்ண போற? ஆமா இது வரைக்கும் நான் தான் எல்லாத்தையுமே பண்ணுந்தேன். இதை கேட்டு ஹீரோ இன்னமும் ஆச்சரியமா வரான். ஆமா எல்லாத்தையுமே நீ தனியாவா பண்ணுந்த? ஆமா எங்களோட பார்ட்டிக்காக நாங்க வந்து ஒரு வீடை வாங்கலான்னு இதெல்லாம் பண்ணிருக்கோம். எப்பயுமே எல்லாராலையும் இங்கேயே இருக்க முடியாதுல. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அப்படி பண்ணா அது சரியா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை சேர்த்து வைக்கணும். அதுக்குன்னு நான் வந்துட்டேன்னு எல்லாத்தையுமே நீங்க மாத்த வேணாம். சரி அந்த புது ஆளை போட்டு அவங்க பயங்கரமா கிளின்னு கிளிக்கிறாங்க. நான் தப்போ இவனாலதான். நல்ல வேலை ஜேமி வந்து தப்பிச்சிட்டா, இல்லன்னா அவ்வளவுதான் அவ இறந்து போயிருப்பா. நல்ல வேலை எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆமா எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இவன் ஒன்னுத்துக்கும் உதவல. எல்லாத்துக்கும் காரணம் என்னதான் எதுக்கு சொல்றீங்க? எல்லாமே உங்களோட தப்பு. நீங்க வந்து அங்க தேவையில்லாம போனீங்க. இதுக்கும் மேல அது சென்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. உங்க மேலதான் தப்பு. ஏன்னா பீஸ்ட் ரெப்ளியன்ட் அதை நீங்க போட்டு போயிருக்கணும். அதை போடாம போனா இப்படிதான் ஆகும். தண்டர் பைக் நாங்க இது வரைக்கும் தோத்தே போனது இல்ல, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுதான் நீ சொல்லியிருக்கணும். ப்ரிப்பரேஷன் பண்ணாம போனது உன்னோட தப்பு. இதே மாதிரி தப்பு எல்லாத்தையும் அவன் மேல தூக்கி திணிக்கிறாங்களா? அதனால ஆளு ரொம்ப கடுப்பாய் பயங்கரமா கத்தி விட்டுறான். நான் என்ன யோசனை, இந்த தண்டர் பைக் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இங்க இருக்கிற ஒருத்தனும் முட்டா பசங்களா இருக்காங்க. நான் வந்து இங்க இருந்து போறேன். எல்லாத்துக்கும் ஏன் மேலேயே நீங்க டிபெண்ட் ஆகுறீங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா உருப்படவே மாட்டீங்க. இப்படி இவன் கத்தி பேசோனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். அவன் சொன்ன விஷயத்த தான் இவனும் அங்க பயங்கரமா கத்தி சொல்றான். சரி அங்க சில்க்கும் கேக்குறான், ஆமா மாஸ்டர் நீங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க சொன்னபடி பார்த்தா நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கொஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கான சப்ளைஸ் அது எல்லாத்தையுமே வாங்க போறேன். ஸ்க்ரோலு போஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் வந்து வாங்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு அல்கமிஸ்ட். எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நீ என்ன சொல்ற? நான் ஒரு அல்கமிஸ்டா இருக்கனால என்னால ஒரு நல்ல அட்வென்ச்சரரா மாற முடியாது அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்படி இவங்க பேசும்போது அந்த ஸ்டீல் கிராபை தோக்கடிச்ச அந்த லைவ் ஸ்ட்ரீம் அங்க ஓடுது. அதுல 5600 வியூஸும் போயிருக்கு. அதை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அவன் வெறும் வீக்கனிங் மேஜிக் அதை யூஸ் பண்ணி அதை தோக்கடிச்சிட்டான். பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவன் ஒரு ரெட் மேஜ். அவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? அதனால மக்களே இவங்க மேல ஒரு கண்ணை
பண்ண வைங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, உங்க பாட்டியோட பேரு க்ளோவர். அந்த பொண்ணு சொல்றா, நம்மளோட வீடியோ 6000க்கும் மேல வியூஸ் போயிருக்கு. ஆமா அந்த ஸ்டீல் கிராப் அதை தான் எல்லாருமே டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம தோக்கடிச்சனால டார்கெட்டா வச்சிருந்த புது ஆளுங்க அவங்க தான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த பழைய பாட்டியும் பாக்குதான். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. அவனால அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு வேஸ்ட் தான். சரி, அங்க என்னென்ன கொஸ்ட் இருக்குன்னு பாக்குறான். ஏன்னா அவங்க 3 பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஏத்தணுமா. இப்படி பார்க்கும் போதே அங்க இன்னொரு பொண்ணு வரா. வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா ஒரு கொஸ்ட் தான் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதுக்குன்னு ரொம்ப கிரீடியெல்லாம் நீங்க போக கூடாது. இல்ல அவங்களுக்கு பி ரேங்க் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால தான் நான் இப்படி சொல்றேன். சரி, அப்போனா நீங்க இதை பாருங்க. ஒரு சி ரேங்க் கொஸ்ட் ஹியூமன் வாட்டர் ஃபால்ஸ் அங்கதான் இவங்க போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டி ரேங்க் கொஸ்டா இருக்க வேண்டியது. ஆனா இது என்ன சி ரேங்க்ல இருக்கு? இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? ஆமா, அந்த ரிவர் சைடாண்ட ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை பார்த்துருக்காங்க, அதனால தான் இது சி ரேங்க்ல இருக்கு. சரி, அப்போனா நான் வந்து ஒத்துக்கிறேன். அங்க மத்தவங்களும் ஓடி வராங்களா? கொஸ்ட பத்தி சொன்னோன்னே அவங்க வந்து எதுவுமே கேட்காம அப்படியே ஒத்துக்கிறாங்க. கில்டு போனோம் அப்படியே அதை எத்தனை போறா. சரி, நான் வந்து மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க ஒத்துக்குனீங்க. ஆமா, பின்ன மாஸ்டர் நீங்க சொல்லும் போது நாங்க ஒத்துக்க மாட்டோமா? சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன டவுட்னா, அது டி ரேங்க் கொஸ்டா இருக்க வேண்டியது, அது ஏன் சி ரேங்க்ல இருக்கு? இதை பத்தி தான் நான் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒத்துக்குனீங்க. என்ன விஷயம்னா, அந்த ஏரியால நிறையவே மேஜிக்கல் பீஸ்ட் வருது, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இப்போ நம்ம கிட்ட டைம் இருக்கு, வேணும்னா நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிலாம் வேணாம், நம்ம வந்து பாயிண்டை இன்னமும் ஏத்தணும், அதனால நம்ம கேன்சல்லாம் பண்ண வேணாம். அதுக்காக அந்த பொண்ணுங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு கான்ட்ராக்டை கொடுக்கும் போதே சொல்றா, இங்க வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே கரெக்டா போற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா கில்டுக்கு பெனிஃபிட் தர மாதிரி நல்ல மேஜிக்கல் பீஸ்ட்டை நான் கொண்டு வர பாக்குறேன். இதையும் அவனை ஒருத்தன் பார்த்து மறைக்கிறான் இந்த சைடு. இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிப்பானா, பின்னாடியே யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதனால ஆளு ஒரு எத்துக்கு வரானா, அங்க அந்த பர்சன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், நீ தானே அந்த க்ளோவர்ல இருக்க யூக்கு, அந்த பார்ட்டியை விட்டு லீவ் பண்ணு. ஏன் நீ சொல்ற? நான் இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி அங்க ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளேயேவா? ஆமா, நான் தான் அங்க ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாவே நான் அவங்க கிட்ட கேட்டு இருக்கேன். நான் எத்தனை வாட்டி கேட்டோம், அவங்க என்ன ஜாயின் பண்ண விடவே இல்லை. அதுக்கு நடுவுல நீ வந்து புகுந்து இப்போ நீ ஜாயின் பண்ணிட்ட, அதனால மரியாதையா நீ லீவ் பண்ணு. ஆனா இப்படி பேசும்போதே ஒரு ஸ்பெல்லையும் ஆக்டிவ் பண்ணிருப்பானா, தெரியாம கத்திய வச்சு அவன் தாக்க வரானா, அங்கேயே ஆளு விழுறான். இதுக்கப்புறம் போகும்போது அந்த ஆளை பத்தி இவங்களுக்கு தெரியுது. அந்த ஆளோட பேரு சலசா. அவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பெல்லாம் இவங்களை பாக்குறானோ வந்து கேட்பானா, அதாவது நான் உங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. நாங்களும் எவ்வளவோ அவனை ரிஜெக்ட் பண்ணோம், இருந்தாலும் அவன் நிறைய வாட்டி வந்துனே தான். அவன் கிட்ட பெருசா அந்த அளவுக்கு ஸ்கில்லும் இல்ல, அவன் வேஸ்ட். ஆமா, அவன் டவுன்ல கத்தி எடுக்கும் போதே அவனோட நிலைமையை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அப்பனா உங்களுக்கு எதுவுமே ஆகல? இல்ல எனக்கு எதுவும் ஆகல. அவன் தான் அங்கேயே மயங்கி போயிட்டான். இவன் திரும்பவும் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அவனை பத்தி கில்ல நம்ம போனக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்படி வந்தாலும் நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கேன், இந்தாங்க. அங்க சாக்லேட்டை சாப்பிடும் போதே இப்பதான் அந்த ஃபாரஸ்ட்டை பத்தியே சொல்றான். ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நீ வந்து இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்க அப்படின்னு சொன்னல, அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் மாஸ்டரை என்கவுண்டர் பண்ணீங்களா? அங்க ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கு, உல்ஃப், டியர், பேர்னு. அங்க போகும்போது எந்த விதமான மாஸ்டரையும் நாங்க பார்க்கல. ஏன் ரெகுலரா இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுவும் கூட வரவே இல்லை. அப்பனா என்ன விஷயம்? நம்மளோட கேமரா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பறக்க விடலாம். வழியா ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டிடெக்ட் ஆச்சுன்னா அது உடனே ஆன் ஆயிடும். வழியா எந்த மாஸ்டர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா போன வாட்டி அந்த ஸ்டீல் கிராப்பை நம்ம தோக்கடிக்கும் போது ஏகப்பட்ட ஆடியன்ஸ் நம்மள பார்த்தாங்க. கில்டு கூட இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்மள பார்க்கணும்னு. அதனால நம்ம இதை பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவங்களோட இம்ப்ரெஷன் அதை வந்து நல்லா நம்ம காட்டணும். கேட்டவனே அவங்களோட முடிய சரி பண்றது, அங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்லாம் செக் பண்றா. அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த எல்ஃப் பொண்ணு, இவளை பத்தி இவன் யோசிப்பானா? உடனே அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா, இவளோட ஏஜ் வந்து 17 தான். ஆமா, என்னோட பர்மிஷனே இல்லாம நீ வந்து எதுக்கு அதை சொல்ற? இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கேட்கல, அது அவளா சொன்னது. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த சின்ன பொண்ணு சொல்றா, என்னோட ஏஜ் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னோட ஏஜ் 20. இது கேட்டாலே இன்னமும் ஷாக் ஆவறான். ஏன்னா அவ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. ஏன் ஏஜ் அளவுக்கு அவளுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அவன் போற வழியிலேயே கேமராவையும் ஆக்டிவேட் பண்றான். அங்க ஏகப்பட்ட விஷயத்தையும் அவன் சொல்றான். இங்க வந்து கவலைப்பட வேணாம், நம்ம இந்த சைடு வழியா போறது ஆபத்து இல்ல. வரைக்கும் எந்த விதமான பீஸ்டும் வரல. அப்படி பின்னாடி வழியே தாக்குனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன், என் கிட்ட கியர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க வாட்டர் ஃபால் கிட்ட வந்தா அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டர் நிக்குது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இது ஒரு ஹை லெவல் மாஸ்டர். இது வந்து இங்க என்ன பண்ணிருக்கு? மோஸ்ட்லி டீப்பான டஞ்சன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி மாஸ்டர் இந்த இடத்துல அது ஓடான்ல என்ன பண்ணிருக்கு? கிட்ட நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. இதுக்கு நீ வந்து என்ன பண்ணு, எல்லாருமே இப்ப பின்னாடி போங்க. எனக்கு பதிலா நீ தான் லீடரா இந்த எல்லாரையும் பாத்துக்க போற. ப்ரையாரிட்டி நீ எல்லாரையுமே காப்பாற்றணும். இப்போ கில்டும் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துன்னு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு எமர்ஜென்சி கோஸ்டா அவங்க போடுவாங்க. அதனால ஹெல்ப்புக்கு யாராச்சும் வருவாங்க. சோ இப்போதைக்கு நீங்க தப்பிக்க பாருங்க. ஆனா அங்க யாருமே கேட்கற மாதிரி இல்ல, எல்லாருமே உதவி பண்றோம்னு சொல்றாங்க. நீ வந்து இந்த இடத்துல மாட்டிக்கினா அவ்வளவுதான், உனக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். அவங்களும் பின்வாங்குற மாதிரி இல்ல, எல்லாருமே ஹெல்ப் பண்றோம். கேட்டு யூக்கும் ஒத்துக்கிறான். அவனோட மேஜிக்கை பயன்படுத்த அந்த பொண்ணு தாக்க போனா அவளை அது பயங்கரமா தாக்கி அப்படியே சைடை தள்ளி விட்டது. சைடு இதை பாக்குற யூக்கு அங்க ஏகப்பட்ட மேஜிக் யூஸ் பண்றான். இதனால போன வாட்டி என்னாச்சோ அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனா அந்த மேஜிக்காலையும் அந்த மாஸ்டரை தடுக்க முடியல. மரீனா கிட்டயும் அவன் கேட்கறான், உன்னால இதை ஸ்லோ டவுன் பண்ண முடியுமா? இப்போ என்னால பண்ண முடியும்னா அது ஒரே ஒரு விஷயம், மேஜிக்கால தான் அதை தோக்கடிக்க முடியும். அங்க இதனால அவ
அவ ஒத்துக்கிறா. அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ஏகப்பட்ட மேஜிக் கம்பைன் பண்ணி ஒரு மிசைலால அட்டாக் பண்றான். அது பயங்கரமான அட்டாக் பண்ணிருப்பான்ல. இதனால அந்த மாஸ்டருக்கு அவளைக்கும் பெருசா எதுவுமே ஆகல. அங்க இதை பார்க்கும்போது அந்த பொண்ணும் தண்டர் போல்ட் அட்டாக் பண்றா. ஆனா இதனால அதுக்கு டேமேஜ் ஆகுது. ஆனா அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகல. அங்க இதனால மரியா கிட்ட சொல்றான், மரியா சீக்கிரமா போய் உன்னோட பிளேட வச்சு அந்த மாஸ்டரோட தலையை அப்படியே துண்டாக்கு. அங்க அப்படியே ஓடி போறான். அந்த வெப்பனோட டேமேஜிங் ஸ்கில்ல இன்னமும் ஏத்தி விட்டுறான். இதனால அவ அட்டாக் பண்ண அந்த தாக்குதல் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. இப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்குது. அந்த லைவ் ஸ்ட்ரீமையும் அவன் என் பண்றான். இதை பாக்குறாங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே எதுவுமே புரியல. அவங்களோட பாட்டி சும்மா பயங்கரமா வெட்டி போட்டு எல்லாத்தையும் அப்படியே முடிச்சிருப்பாங்களா. இந்த மேஜிக்கை பார்த்தோம், அவங்களோட திறமையை பார்த்தோம் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. சரி அந்த பொண்ணுங்க கிட்டயும் போய் சொல்றான், இங்க அப்புறமா வாங்க உங்ககிட்ட நான் லெக்சர் பண்ணோம். என்னது லெக்சரா? நீங்க வந்து அநியாயத்துக்கு ரூடா இருக்கீங்க. பெசிலுக்கு அந்த பொண்ணு சொல்றான், நானும் உங்களை லெக்சர் பண்ணோம். இது எனக்கு நீ லெக்சரை கொடுக்க போறியா? ஆமா இல்லையா பின்ன இதுக்கு முன்னாடி நீங்க வேணும்ட்டே தானே அப்படி சொன்னீங்க. நாங்க ஒண்டி அப்படி போயிருந்தா கண்டிப்பா உங்களோட நிலைமை அது என்ன ஆயிருக்கும். நீங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா எங்க எல்லாரையுமே நீங்க துரத்த பாத்தீங்க. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? நீங்க எல்லாருமே அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஜெயிச்சதே ஒரு லக்கு தான். என்னது லக்கா? அதனால அவங்க ரொம்ப கோவமா வராங்க. அங்க இப்பதான் அங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க ஒரு லேக்குக்கும் வராங்க. அங்க அந்த லேக்கும் அருமையா இருக்கா. அதனால லைட்டும் அவங்க சொல்றான், நீங்க வந்து இங்க குளிங்க. ஏன்னா அவங்க மேல வேர்வியும் ரத்தமும் நிறையவே இருக்கு. சைட போய் கேம்ப் அரேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி அவன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணும் போது அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. அவன் கடைசியா இந்த பொண்ணுங்களை மீட் பண்ணது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான். அப்போ இவங்க எல்லாருமே டி ரேங்க்ல இருந்தாங்க. அப்பயே இவங்க கிட்ட அவ்வளவு திறமை இருந்தது. அவளோட குழு அது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா இவங்க வந்து தண்டர் பைக்கிய தாண்டி முன்னாடி போக முடியும். ஆனா நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இவங்க கூடயே நான் ஜாயின் பண்ணுவேன்னு. வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் நடக்குது. இதுக்கப்புறம் எல்லாருமே டைரக்டா கில்டுக்கு வராங்க. என்ன விஷயமானா அவங்க பண்ணது ஏதோ டி ரேங்குக்கான கொஸ்ட் தான். ஆனா அது உண்மையிலேயே டி ரேங்க் கிடையாது, அது பி ரேங்க். அதை பத்தி பேசணும்னு சொல்லி தான் எல்லாரையுமே வர வச்சிருக்காங்க. ஒரு பர்சனும் வெறுப்பா வந்து ஒரு மாதிரி கத்தி கத்தி பேசுறானா. இதனால அங்க இருக்க அந்த பொண்ணுங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. இங்க வந்து கத்தி கத்திலாம் பேச வேணாம், இந்த மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. நீங்க அப்படி பேசணும்னா என்ன ஒண்டி நீங்க இன்வைட் பண்ணிருக்கணும். எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாரையுமே நீங்க இன்வைட் பண்ணீங்க. சரி சரி உட்காரு, இந்த மாதிரி நம்ம பொறுமையாவே பேசலாம். அப்பதாங்க யூகே சொல்றான், இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா அது ஓவர் ஃப்ளோ ஆகுதான். கேட்டோன்னே மரியாவும் கேட்கறான், ஆமா என்னது அது ஓவர் ஃப்ளோவா? மானா வந்து டஞ்சன்ல இருந்து ஓவர் ஃப்ளோ ஆகுறதுனால மாஸ்டர்ஸ் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. எப்பயுமே ஒரு டஞ்சனை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க மானாவோட தான் மாஸ்டர்ஸ் பாண்டா இருக்கும். அது உடையும் போது அதுங்க அப்படியே வெளியில வந்து இந்த மாதிரி ஆக்ரோஷமா போகும். சொல்றதுலேயே புரியுது, அந்த ஸ்டாம்பேடு அந்த மாஸ்டரை பத்தி தானே நீங்க பேசுறீங்க. அந்த மாஸ்டரை பத்தி பேசும்போது தான் இப்பதாங்க மரியாக்கே புரியுது, அந்த மாஸ்டர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு டவுனை சுனாமி வந்தா என்ன நிலைமை ஆகும், அந்த நிலைமைக்கு ரொம்ப மோசமா ஆக்குச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இன்னமும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க கில்டோட அந்த மாஸ்டரும் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாரு. இந்த மன்னிச்சிருங்க, நான் வந்து தேவையில்லாம உங்க எல்லாரையுமே பிரச்சனையில மாட்டி விட்டேன். அதுக்கு காரணமும் நான் தான். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. யூக் வந்து அவரோட மேஜிக் வச்சு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டாரு. அவரோட மேஜிக்னால தான் நாங்க வந்து அங்க ஜெயிச்சோம். அதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீங்க கவலைப்பட வேணாம். ஓ அப்படியா? அப்ப நான் ஓகே தான். ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் வழியா பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு நிறையவே கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால உங்களோட பார்ட்டியை நான் சி ரேங்க் பார்ட்டியா ப்ரொமோட் பண்றேன். என்ன அதாவது நீங்க எவ்வளவு சீக்கிரமா எங்களை சி ரேங்கா மாத்ததுன்னு சரியா? ஏன்னா இதனால ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதா என்ன? இல்ல நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு லீட் பண்றா? ஏ ரேங்க் பார்ட்டியோட யூக்கு நீ வந்து அசிஸ்ட் பண்ற. அதனால இது பிரச்சனையா இருக்காது. ஆனா நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பி ரேங்க் தான். யாரு சொன்னா? நீ வந்து யூஸ் பண்ண அந்த ஸ்பெல்லு, அந்த ஸ்பெல்லை பத்தி அவளைக்கும் யாருக்குமே தெரியாது. ப்ரீமேட்டிக் ஸ்பெல் தானே, அது யாருமே பார்த்ததும் இல்ல. அதே மாதிரி நீ அதனால தான் ஏ ரேங்க்கு இப்போ ப்ரொமோட் ஆயிட்ட. இதை கேட்கும் போது அங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல இதை ஒரு பார்ட்டியா கொண்டாடுறாங்க. இவங்க வெற்றிகரமா சி ரேங்க்கு போயிட்டாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ யூக் அவன் ஏ ரேங்க்கு போயிட்டான். மேல யூக்கு ரிவார்டும் கிடைச்சிருக்கு. அந்த ரிவார்டோட தொகை அது வந்து ரொம்ப அதிகம். அவ்வளவுதான், இது ஒரு முதல் படியா இருக்க போது நம்மளால நம்மளோட பேஸை இதை வச்சு வாங்க முடியும். எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னு பாக்குறாங்களா? அங்க பார்த்தா ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. எண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேஸை வாங்குற அளவுக்கு நிறையவே பணமும் இருக்கு. கடைசியில ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல ஒரு பிளாட்டினம் காயினும் இருக்கு. அதை கொடுத்ததும் கில்டோட லீடர் தான். அவர் மன்னிப்பு கேட்கிற விதமா தான் இதை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜெனாக்கோட பாடியை நான் வித்தனால எனக்கு எவ்வளவு பணமும் கிடைச்சது. இப்ப பண்ண மிஷின் அது ஒன்னும் சி ரேங்க் இல்ல, அது பி ரேங்க்கு சமம். அதனால தான் எவ்வளவு பணமும் வந்திருக்கு. செல்லுக்கும் ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்றான். இங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நாங்க வந்து பேஸ் எல்லாம் வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது தான். நான் உங்களால தான் நாங்க வந்து எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம். நீ வந்து அதுக்குன்னு என்ன பெரிய மனுஷனாக்காத. க்ளோவரோட ஒரு லீடரா நான் இருக்கேன். எல்லாருமே தான் இதை அடைஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருமே தான் ஒன்னாவும் பண்ணோம். இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான். அப்புறம் தான் அந்த பொண்ணு கேட்கிறா, அம்மா யூக் நீங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? உங்களோட கோலை நம்ம அடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன கோலை நம்ம செட் பண்ணலாம்? அப்படி நம்ம செட் பண்ணா அதை ஒன்னா அடையிற மாதிரியே இருக்கும். அங்க யூக்கும் சொல்றான், அப்படியா? என்னோட கோல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருக்கிற
ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அந்த ஃப்ளோரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவன் அபிஸ் கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நாங்க ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்டும் இருக்கும், ரொம்ப டேஞ்சரான இடமும் வராது. இப்போதாங்க யூகே சொல்றான், நம்ம யூக் எதுக்காக தெரியுமா அங்க போறான். அவனோட ஒரு அங்கிள் இருந்தாராம், அப்புறம் யூக் வந்து ரொம்ப மதிச்சான். அவர் வந்து அபிஸோட அந்த கேட் அது வரைக்கும் போனாரு. அதுக்குள்ள அவுலைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. யூக்கு அதுல இருந்தா ஒரு ஆசையை உருவாச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள போகணும், அதுல இருக்க மூளை முடுக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கனவும் அவனுக்கு தோணுச்சான். நான் கேட்கும் போது அங்க மரியாவும் ஒத்துக்கிறான். எனக்கு வந்து புரியுது, அதாவது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. மத்தவங்களும் சொல்றாங்க, ஏன் நம்ம இதையே நம்மளோட நெக்ஸ்ட் கோலா மாத்திக்க கூடாது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அந்த ஃப்ளோருக்குள்ள நீங்க போகணும்னா ஏரங் பார்ட்டியா இருக்கணும். அதுக்கும் மேல உள்ள நுழைறதுக்கு கவர்மெண்டோட பர்மிஷன் அது கண்டிப்பா தேவைப்படும். இருந்தாலும் அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா. அங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க, இல்ல நம்ம வந்து இததான் நம்மளோட கோலா மாத்திரம், நம்ம உள்ள போறோம். நீங்க எல்லாருமே இப்படி சொல்லும் போது நானும் ஒத்துக்கிறேன், இது க்ளோவருக்காக, அதே மாதிரி தான் இது க்ளோவருக்காக அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சீன்ல க்ளோவரோட டீம் வந்து அங்க பயங்கரமா சண்டை போட்டு எல்லாத்தையுமே தோக்கடிக்குது. இது எல்லாத்தையுமே அங்க லைவா போட்டு வேற காட்டுறாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது யூக்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. யூக்கால இவங்களுக்கு ஒண்ணுமே பிரோஜனம் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ என்னன்னா அவங்க பாப்புலரா இருக்காங்க, அதே மாதிரி அவங்க முன்னேறி போயினே இருக்காங்க. அவன் ரொம்பவும் தான் ஆடுறான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன் அவன் ஏ ரேங்க்கு ப்ரொமோட் ஆயிட்டானா. ஓ அப்படியா, அதனால தான் இவன் வந்து இப்படி ஆடுறானோ. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட தண்டர் பைக்கு இப்போ வந்து தொடர்ந்து ஃபெயில் ஆயினே இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம புதுசா ஜாயின் பண்ண வைக்கிற டீம் ஆளுங்க தான். அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுக்கும் மேல ஜெர்மி, அவளும் இப்போ அவளுக்கும் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கா. அவளாலையும் நம்மளுக்கு நிறையவே பிரச்சனை. இப்போ நம்ம என்னதான் பண்றது, அவன் இருக்கும்போது கூட அவளுக்கும் நம்ம ஃபெயில் ஆனது இல்லை. ஆனா இப்போ என்னன்னா நம்ம தொடர்ந்து கொஸ்ட ஃபெயில் ஆக்கினே இருக்கும். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். யூக் இருக்கும் போது இப்படி ஆகல, அங்க அந்த பர்சனும் சொல்றான், ஆனா அவனை திரும்ப நம்ம வர வைக்கலாமா. என்ன சொல்ற யூக்கா, இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை, காசு தானே பிரச்சனை. நம்ம வேணா ஜெர்மியோட காசை ரொம்ப கம்மியாக்கலாம், அவனுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சா அவன் வந்து ஒத்துக்க போறான். ஓ அப்படியா, சரி பார்க்கலாம். சீன்ல அவங்க வரும்போதே நம்ம யூக்கு மேமரை கூட கிரஷ் இருக்கா அப்படின்னு பேசிக்கினே வராங்க. இந்த பொண்ணு வந்து அந்த கில்டுல தான் வேலை செய்வா. ஆனா யூக் வந்து சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அவன் மேல கிரஷ் எல்லாம் இல்ல, நான் எப்போ அட்வென்ச்சரா மாறணும் அதுக்கு முன்னால இருந்தே அவங்கள எனக்கு ரொம்பவும் நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க யாருக்கிட்ட கைட் பண்ண கேட்டாலும் எல்லாருமே அவங்களோட பேரை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பேசிக்கினே முன்னாடி வராங்க. அங்க பார்த்தா சைமன் நிக்கிறான். அங்க சைமனை பார்த்தோன்னே அந்த எல்லா பொண்ணுங்களையும் அவன் உள்ள அனுப்பிடுறான். நான் வந்து அப்புறமா வரேன், அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பதான் அங்க சைமனே சொல்றான், நீ வந்து எதுக்குடா எங்களை விட்டு போன, இந்த மாதிரி திரும்பவும் வந்துடலாம்ல, ஏன்னா நீ விட்டு போனனால எவ்வளவோ பிரச்சனை எங்களுக்கு வந்தது, நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். என்ன நம்மளோட தண்டர் பைக்கு வந்து ஜாயின் பண்றியா. ஆனா அது எதையுமே அவளைக்கும் கண்டுக்காம அப்படியே போறானா. அங்க பிடிக்க வந்து அப்படியே தட்டி விட்டுறான். என்ன நீங்க வந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி நடிக்கிறீங்களோ, ஆனா உண்மையை சொன்னா நீங்க உனக்கு கவலைப்படல. இப்போ வந்து எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் வந்து இப்பதான் உங்களுக்கு தேவைப்படுறணும், இதெல்லாம் சரியில்லை. நான் வந்து சொல்லும் போது நான் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டீங்க. ஆனா இப்போ என்னன்னா நீங்க கூப்பிடுறீங்க. என்ன யோக்கு, நீ வந்து மறந்துட்டியா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தோம், உன்னோட கனவு அதை வந்து நீ நிறைவேற்றணும் அப்படின்னு உனக்கு ஆசை இல்லையா. ஏ ரேங்க்ல இந்த ஒண்டிதான் ஆக்ரோமேட்டிக்ஸ் டார்க்னஸ் அதுக்குள்ள போக முடியும். ஆனா அதுக்கு ஏ ரேங்க் ஆளுங்க உனக்கு தேவைப்படுவாங்க. நீ எங்க கூட வந்துட்டா திரும்பவும் நம்ம எல்லாருமே அங்க போக முடியும். ஆனா இது எதுக்குமே அவன் ஒத்துக்கல. என்னால வர முடியாது, நான் போயிட்டேன் அவ்வளவுதான். என்ன நீ சொல்ற, அந்த பொண்ணுங்க வந்து உன்னை நல்லா பயன்படுத்துறாங்க, நீ என்னன்னா அவங்க கூட போறேன்னு சொல்ற. ஆமா இல்லையா பின்ன, நீங்க தான் உண்மையை சொன்னா என்ன நல்லா யூஸ் பண்ணீங்க. அன்னைக்கு கூட ஏதோ சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து வத்தலாம் பட மாட்டேன்னு. இப்போ என்னன்னா கெஞ்சி கெஞ்சி கேக்குற, ஆனா நீ வந்து கண்டிப்பா வத்தப்படுவ. ஓ அப்படியா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு யூக் வந்து போயிடறான். யூக் அங்க உள்ள வந்தோடனே அவங்க வந்து கேக்குறாங்க, ஆமா யார் அவன், இப்ப நாங்க பேசின எல்லா விஷயத்தையும் நீ கேட்டியா. பர்சன் வந்து வேற யாரும் இல்ல, அவனோட பேரு சைமன், இதுக்கு முன்னாடி இந்த கில்டோட லீடரு. இதை கேட்டோன்னே மரியா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான். போனா என்ன நீ வந்து அப்படியே போக போறியா எங்களை விட்டு. இல்ல என்ன வெறியா, இல்ல நீங்க வந்து போக போறீங்க அதானே. இல்ல நான் தான் சொல்றேன்ல என்ன வெறியா. ஆனா அவன் நசிக்கினே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அவனே சொல்றான், வந்து எப்படி போவேன், ஏன்னா நான் தான் உங்களோட லீடரு, அவரோட லீடரா இருந்துட்டு நான் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டேன். கேட்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க எத்திஸ் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ஆர்டிஃபேக்டும் ஆர்மர்ஸ் அவங்க தராங்க. அதாவது என்னன்னா அவங்க வந்து ஒரு வீடியோவை பண்ணோமா, இதனால இவங்களுக்கு ஆர்மரும் ஆர்டிஃபேக்டையும் தருவாங்க. சிம்பிளா சொன்னா இவங்க 3 பேருமே ஆடுக்கு நடிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் கொஸ்டியும் முடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொன்னா அந்த போஸ்டர்ல வர பொண்ணுங்களா நீங்க இருக்க போறீங்க. இது கேட்டோன்னே அவங்க முடிய சரி பண்றதுன்னு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ண இருக்காங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா அவங்க பணத்தையும் தராங்க, நம்மளுக்கு ஆர்மர் ஆர்டிஃபேக்ட் இதையும் தராங்க. நம்ம வந்து அது கூடவே கொஸ்டிய பண்ண போறோம். நெக்ஸ்ட் சீன்ல யூக்கும் ஒரு ஏரியாக்கு வர, அவன் இதுக்கு முன்னாடியே அண்டர் பைக் கூட இங்க வந்திருக்கான். அங்க பின்னாடியே மத்தவங்களும் வராங்க. அந்த காஸ்டியூம் அதுவும் அவங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க. ஆனா நான் வந்து ரொம்ப லைட்டாவும் இதை வச்சு என்னால சூப்பரா மூவும் பண்ண முடியுது. ஆமா இந்த ஆர்மர்ஸ் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆமா என் கிட்ட இருக்கிற இந்த ஆர்டிஃபேக்ட் அதுவும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு லைவா ஓட போகுது, அதுக்காக கோஸ்டுக்கு போக போறோம். இதை கேட்கிற மரீனாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம்
விஷயம். அட இது வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான். நம்மளுக்கு அவங்க காசையும் தராங்க, ஆர்மரியும் தராங்க. இப்போ அது கூடவே நம்மளால கொஸ்டியும் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாக்கு வராங்க. இதுதான் டஞ்சனோட கனெக்ட் ஆயிருக்கு. இது அவளைக்கும் பெருசு இல்ல. இங்க ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு. நல்லா கீழே போனா ஒரு மெயின் டோர் இருக்கும். இதுதான் இந்த அபெண்டன் பண்ண சிட்டியோட டஞ்சன். அது கூட கனெக்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க பார்த்தா அப்படியே ஆழமா இருக்கா. இப்பதான் அவன் சொல்றான், நம்ம வந்து சைட்ல போனா வெஸ்ட் டு ஈஸ்ட் எல்லா சைடும் படிக்கட்டு இருக்கும். அது வழியா தான் நம்ம கீழே போகணும். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வந்து ரோப் வழியா அப்படியே போக முடியும்ல? சொல்றது கரெக்ட் தான். எல்லாருமே அப்படிதான் யோசிச்சாங்க. ஆனா இத பாரு, அவன் ஒரு கல்லை தூக்கி போட அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்பயாச்சும் புரியுதா? நம்ம இருக்கிறது ஒரு லேப்ரரி. இந்த இடத்துல நம்ம வந்து தப்பி தவறி கூட அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு புரியுது. ஆனா அந்த ரெயின், அந்த பொண்ணு பார்த்தா ஒரு மாதிரி உம்மன்னு இருக்கா. ஆமா ரெயின், என்ன ஆச்சு? ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? என்ன மாஸ்டர் நீங்க, அதாவது உங்களுக்கு பொண்ணுங்களோட இதயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. அட ரெயின், என்ன மன்னிச்சிரு. என்ன நான் இப்பதான் கவனிச்சேன், என்னோட முடியல அந்த மேட்சிங்கா ரிப்பன் இருக்கு. இது ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? இதை கேட்டோன்னே அப்படியே அவ கட்டி பிடிக்கிறா. ஆமா என்ன ஆச்சு ரெயின்? அது ஒன்றும் இல்ல, நம்ம வந்து போகலாம். சீன்ல இதே மாதிரி போகும்போது ஒரு ட்ராப் இருக்கா, அதை பார்த்தோன்னே கட்டியை வச்சு அப்படியே தட்டுறான். இந்த இடத்துல ஈடிலாம் வந்து அப்படியே நிக்குது. நம்ம வந்து இதுக்கப்புறம் சேஃபா போகலாம். போற வழியில சோப்பை பத்திலாம் பேசிக்கினே போவாங்களா, அங்க திடீர்னு ஆர்க்கோட கும்பல வந்து நிக்குது. இதை பார்த்தோன்னே செலுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமா வருது. புரியுது செலுக்கு, உனக்கு வந்து இந்த ஆர்க்கு இவங்கள வந்து சுத்தமா பிடிக்காது. அதாவது எல்ஃபுகளுக்கு இவங்க ஒரு எதிரி மாதிரி. அதெல்லாம் பரவாயில்ல, நீ இப்போ கம்மன் இருக்கணும். அங்க என்னோட கணக்கு படி பார்த்தா ஒரு 4-5 ஆர்க்கு கிட்ட இருக்கு. அதுலயும் நம்ம பெருசா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கவனிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம ஒரு பிளானோட எல்லாத்தையுமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கில்ல பயன்படுத்துறேன். இன்னும் வந்து பேக்கப் கொடுப்பா. அதுக்கப்புறம் மரீனா, அவ தாக்கும் போது நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. அங்க ரெயின் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெல்ல வச்சு தாக்குறா. பின்னாடியே யூக்கும் ஒரு ஸ்பெல்ல போட அங்க ஒரே கல்லா வருதா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு இன்னொரு ஸ்பெல்ல போட்டு அப்படியே அதுங்களை ஸ்லோ ஆக்கிறான். மரீனாக்கும் ஆர்டர் கொடுக்குறான். மரீனா சீக்கிரமா விட்டு. மரீனாவும் அப்படியே தாக்கி அந்த 2 ஆர்க்க கொள்றா. அங்க ஸ்டோன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அங்க சில்க்கு கிட்ட அவன் சொல்றான், சில்க் நீ வந்து ரொம்ப பொறுமையா இருந்த, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க வந்து என்ன டார்க் எல்ஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, நீ வந்து என்னோட சில்க்கு தான். ஒரு விஷயம் இருக்கு, அதாவது டார்க் எல்ஃப் அவங்க வந்து சாதாரணமா இருக்க எல்ஃபை ஏமாத்திட்டாங்கன்னு. அது எல்லாமே ஒரு மூல நம்பிக்கை தான். அதை பத்திலாம் நீ கவலையப்படாத. யார் என்னதான் சொன்னாலும் நீ எங்களோட சைடு தான். இப்படி இவங்க பேசும்போதே அங்க மரீனா ஸ்க்ரோலை கொண்டு வரா. இதை பாருங்க, இது வந்து அந்த ஆர்க்கு கிட்ட இருந்தது. இதை பார்க்கும்போது இப்பதான் அவங்களுக்கு புரியுது, இந்த ஸ்க்ரோல் இது மெமராண்டம் ஆஃப் ரெவல்யூஷன் ஸ்க்ரோல் தான். அப்பனா இதை வித்தா நம்மளால நிறையவே காசு பார்க்க முடியுமா? இல்ல அப்படிலாம் இல்ல, இது இப்ப இருக்க நிலைமையில வித்தா கண்டிப்பா ஒண்ணுமே போகாது. ஆனா நம்ம கவலைப்பட வேணாம், என்னால இதை சரியாக்க முடியும். என்னது, உங்களால சரியாக்க முடியுமா? ஆமா என்னால முடியும். அதான் எனக்கான டைம் வந்திருக்கு. நான் வந்து என்னோட அல்கமி திறமையை யூஸ் பண்ணி உங்ககிட்ட என்னோட திறமையும் காட்ட முடியும். இந்த ஸ்க்ரோல் இது வந்து நம்மளுக்கு ஒரு எபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணும். அதாவது செகண்டா ஒரு ஜாப்பை நம்மளால வச்சுக்க முடியும். இது யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹிடனான எபிலிட்டி கிடைக்கும். இது கேட்டோன்னே எல்லாருமே மரீனா கிட்ட சொல்றாங்க, அதாவது மரீனா இதை வச்சுக்கலான்னு. மரீனாவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் வச்சுக்கிறது ஓகே தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நீ வச்சுக்கலாம். இதனால உனக்கு ஏதாச்சும் எபிலிட்டியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரைடை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி எபிலிட்டியா ஏதோ ஒன்று, ஆனா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படி இவங்க பேசும்போது ஒரு செஸ்ட் பாக்ஸும் கிடைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஃபுட்டை சாப்பிடும் போதே அங்க ரெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ரெயின், உனக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உன்கிட்ட இப்போ அந்த செஸ்ட் பாக்ஸ் வழியா ஒரு மேஜிக் பேக் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்மளால என்ன வேணாலும் பயன்படுத்த முடியும். ஆனா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இதை நீயே வச்சுக்கலாம். உனக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேக் கிடைச்சா கண்டிப்பா சில்க் நீ அதை வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள உன்னோட ஆரோஸை வச்சுக்கலாம். சீன்ல அங்க போறதுக்கு முன்னாடி யார் யாருக்கிட்ட என்னென்ன குறை இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். நான் வந்து வெறுமா ஸ்க்ரால வண்டி தான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி என்னோட மானா அது வந்து ஃபுல்லா இருக்கு. 5 ஆரோவை பயன்படுத்தினேன். சரி அப்பனா நம்ம போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே அவங்க போறாங்க. கீழே போகும்போது எந்த விதமான மாஸ்டர் இருக்கும் அப்படின்னு மரீனா கேட்கறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஷேடோ ஸ்டாக்கர் அதை ஒண்டி தான் இவங்க பார்த்துருக்காங்க. அது வந்து ரொம்ப கிரீப்பியாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். அதுதான் டோரை ப்ரொடெக்ட் பண்ணா. அப்படி இவங்க பேசினே போகும்போது அங்க மரீனா காட்டுறா, எது அதுவா? இதேதான், எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது அப்படி கிராஸ் பண்ணி வந்து அங்க அவனோட ஸ்க்ரோலை வச்சு மல்டிபிள் என்சான்மெண்ட்டை பண்றான். இதனால இவங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் உருவாகுது. ஆனா அந்த மாஸ்டரோட அட்டாக்னால மரீனா அப்படியே கீழே விழுறா. எனக்கு தெரியல, இதெல்லாம் நம்மளோட பேரியரை அப்படியே உடைக்க முடியுது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரெயின் போய் ஹீல் பண்றா. யூக்குக்கும் வேற வழி தெரியல, இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த மாஸ்டரை தாக்கணும்னு ஓடி போறான். ஓடும் போதே ஒரு பேரியரை கிரியேட் பண்ண அந்த மாஸ்டரோட கான்டாக்ட்ல வந்தோடனே அந்த பேரியர் அப்படியே உடஞ்சு போகுது. இப்போ என்கிட்ட வேற வழி இல்ல, நான் இதை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அங்க பிளிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்றா. அந்த மாஸ்டர் தாக்க வந்தா அப்படியே பின்னாடி வந்து அவனோட ஸ்வாட பயங்கரமா இன்ஜென் பண்ணி அப்படியே அவன் தாக்குறான். ஆனா அந்த மாஸ்டர் ஏதோ ஒரு கர்ஸ ஆக்டிவேட் பண்ணி விட்டதா. இதனால யூக் வந்து ஒரு டார்க் மேஜிக்ல மாட்டிக்கிறான். அவங்க இதை பாக்குற அவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க டக்குன்னு ஒரு ஷீல்டையும் உருவாக்குறாங்க. வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவர் வந்து பிரீத்தே பண்ணல. செல்லுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தாக்க பாக்குறா. ஆனா அந்த மாஸ்டர் பின்னாடி வந்து மரீனா செல்லுக்கு 2 பேருமே அது தாக்குது. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க, என்னோட விண்ட் அட்டாக் வச்சு நான் அதை தாக்குறேன். அதை வச்சு அவ தாக்க ட்ரை பண்ணாலும் அது இவளைய பயங்கரமா தாக்கியது. அந்த மாஸ்டர்
மாஸ்டர் இன்னொரு அட்டாக்கையும் பண்ண இவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஏன்னா அங்க ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இவங்கள நோக்கி தான் இருக்கு. இது படலான்னு வரும்போது கரெக்டான டைம்ல யூக் வந்து காப்பாத்துறான். நல்ல வேலை உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. இவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க மேலே நீ கையை வச்சிருப்ப. இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. அங்க ஏகப்பட்ட ஸ்பெல்ல ஒரே நேரத்துல அங்க பயன்படுத்துறான். அங்க அந்த மாஸ்டரும் செயின்லயும் மாட்டிக்குதா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ரெண்டு பேருமே அப்படியே அதை போட்டு தள்ளுறாங்க. மரீனாக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அவ கட்டி பிடிக்கிறான். இப்படியே நாம முடிச்சிட்டோம். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? மரீனா வந்து இப்போ ஏஜுக்கு வந்து இருக்கா. எவ்வளவு நேரத்துக்குலாம் அவளை கட்டி பிடிக்க கூடாது. ஏமா நீ நல்லா பாரு, நான் ஒன்னும் அவளை கட்டி பிடிக்கல. சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நம்ம எப்படியாவது கொண்டுட்டோம். ஆனா எதிர்பார்க்கல அது இப்படி குதிச்சு பயங்கரமா தாக்கணும். ரென்னுகிட்ட அந்த மாஸ்டரை பத்தி கேட்கறான். ரென்னும் இப்பதான் சொல்றா அந்த மாஸ்டர் அதுவும் ஒரு ஓவர் ஃப்ளோ தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் கிட்ட இவங்க சண்டை போட்டுப்பாங்களே அதே மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான மாஸ்டரா இருக்கு. நம்ம என்ன இந்த லைவ் ஸ்ட்ரீமை பப்ளிக் பண்ணிடலாமா? இல்ல அப்படி பண்ணா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க போட்டு இருக்க ஆர்மர்ஸ் அதை வந்து இன்னமும் பப்ளிக் ஆகல. இப்ப அப்படியே போட்டா கிளைண்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா கில்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும். அவங்க பார்த்தா இதனால கிளைண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல வேலையை பண்ணீங்க. அங்க ரெயினோ வந்து அப்படியே ஹீல் பண்ணி விடும் போதே சொல்றா வந்து எல்லா விஷயத்தையும் தனியா ஒண்டி நீ பண்றதுக்கு பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாருமே இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஹீல் பண்ணி விடுறேன். என்னோட மான அது வந்து கொஞ்சம் குறைஞ்ச போனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி தான் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இதை கேட்கும் போது அங்க யூக்குக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களோட கொஸ்ட் வந்து இன்னமும் முடியல. இவங்களோட கொஸ்ட் படி பார்த்தா அந்த டோரை வந்து இவங்க அடையணும். அதுக்காக தான் இவங்க போயினும் இருக்காங்க. இங்க இருக்கிற ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அது இருக்கும் போது இங்க ஏகப்பட்ட ஷாப் எல்லாம் இருந்துச்சா. அப்போனா உள்ள என்ன இருக்கும்? ஒரு அட்வென்ச்சரரா நம்ம தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெயினும் சொல்றா அபிசஸ் கேட்ல இருக்கிற ஆர்டிஃபேக்ட் எல்லாத்தையுமே இந்த ஏன்ஷியன்ட் ஆளுங்க அவங்க தான் கட்டினாங்க தெரியுமா? அட ரெயின் நான் எதிர்பார்க்கல, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. இப்போ ஃபைனலி அந்த டோரையும் டச் பண்றாங்க. அங்க அவங்களோட மிஷினும் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல யூக்கோ ரிப்போர்ட் பண்ணிட்டு வர இப்பதான் அவங்க சொல்றாங்க யூக் எங்களை கம்பேர் பண்ணா நீ எங்களை விடவும் நிறைய விஷயத்த பண்ணிருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் எக்ஸாஸ்டும் ஆகல, கவலைப்படாதீங்க. ஃபுட்டேஜை சப்மிட் பண்ணிட்டேன். இன்னமும் கொஞ்ச நாள்ல அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. அதனால இங்கே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா அப்பயே நம்ம இந்த டவுனை சுத்தி பார்க்க கூடாது, ஒரு டேட் மாதிரி அங்க மரீனாக்கு ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சிலுக்கும் சொல்றா நான் வந்து இங்க இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் அதை வந்து பார்க்கணும். இல்ல நம்ம வந்து ஆர்டிஃபேக்டை தான் பார்க்க போறோம். சரி நம்ம வந்து சாப்பிட்டக்கு அப்புறம் அதெல்லாம் பேசலாம். இடத்துல சிக்கனுக்குன்னு விதவிதமா கிரேட்டான டிஷ் எல்லாம் இருக்கு. அட யூக் நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான். ஆமா இல்லையா பின்ன என்னோட பார்ட்டி மெம்பர்ஸுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? என்ன யூக் நீங்க இப்படி ரொம்ப சில்லியா இருக்கீங்க. ஈஸி டு வியர், இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இது உங்களுக்கானது. இதுதான் எத்திஸ் அப்படின்னு ஒரு ஆடும் ஓடுது. இதுக்கப்புறம் அந்த ஏ ரேங்க் பார்ட்டியை காட்டினா அவங்களுக்கு வந்து சரியான ஃபுட்டும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடியாச்சு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் இருக்கும்போது டீசென்டான ஃபுட்டு கிடைச்சிருக்கும். இப்போ அது கூட இல்லை. போர்ஷன் யார்கிட்டயாச்சும் இருக்கான்னு கேட்டால் கூட அது கூட அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அவ சொல்றா. சரி ஏதோ ஒன்று, நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். அந்த புகல்ஸ் அதை வந்து நம்மளால தோக்கடிக்க முடியும். ஆமா அதை வந்து என்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி ஜேமி நீ வந்து என்ன பண்ண, ரெக்கார்ட் பண்ண ஸ்ட்ரீமிங்க. அதனால இதை ஒண்டி தான் பண்ண முடியுது. நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கும் மேல இவளுக்கு ஹீலிங் மேஜிக் அதுவும் அவளுக்கும் தெரியல. இதுக்கப்புறம் அங்க மிஷின் வந்து இவங்களது ஃபெயில் ஆயிடுது. நீங்க இதே மாதிரி ஃபெயில் ஆக்கினே இருந்தா கஷ்டம் தான். ஏன்னா உங்களோட ரேங்க் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆயிடும். அதனால நீங்க வந்து சி ரேங்க் கொஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன சொல்றீங்க, ஏ ரேங்க் பார்ட்டி கிட்ட வந்து சி ரேங்க் எடுக்க சொல்றீங்க? அப்படி இல்ல, உங்களுக்கு ஏத்த விஷயத்த தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களால சரியான விஷயத்த பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஏ ரேங்க் கொஸ்டே எங்களால எப்படி தர முடியும்? அதனால அவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க. அங்க நெக்ஸ்ட் சீன்ல இதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம என்னதான் பண்றது? அவன் நம்மள பார்த்து இந்த மாதிரி சி ரேங்க் எடுக்க சொல்றான். நம்ம 4 பேர் ஒண்டி தான் இருக்கும். அதனால நம்மளால ஹை ரேங்க் கொஸ்டே எடுக்க முடியாது. இப்போனா சீக்கிரமா யாராச்சும் ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போ வந்து நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி அவனை திரும்பவும் வர வைக்கதா? இல்ல அவனை வர வைக்குது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா நீ சொல்றது கரெக்டான விஷயம் தான். அவனுக்குன்னு ஒரு பேரையும் உருவாக்கிட்டான். உன்னோட பழைய ஃப்ரெண்டு உன்னால வர வைக்க முடியும்ல? கண்டிப்பா வர வைக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம வந்து ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அதுக்குள்ள போற மாதிரி இருந்தா ஒண்டிதான் ஆனா அப்படியே மலுப்பை வர வைக்க முடியும். ஆனா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மத்தவங்க கூட டீம் அப் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் நம்மளால அந்த ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அதுக்குள்ள போக முடியும். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இது ஒரு கனவுமா தான், குழந்தை மாதிரி அதுக்குள்ள கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். இதுதான் விஷயம்னா நீ சொல்றபடி பார்த்தா அவன் ஒரு குழந்தை மாதிரி அழுவான். சி ரேங்க் பார்ட்டியால கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த பண்ண
பண்ண முடியாது, அவன் வரதான் போறான் இங்க அதானே. ஆமா, சீன்ல யூக்கும் மத்தவங்களும் அவங்களோட வீடை பார்க்க தான் போயின்னு இருக்காங்க. போற வழியில ஒருத்தவங்களும் இவங்கள பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா இவங்கள ஆட்ல பாத்திருப்பாங்களா, அதனால எங்க பார்த்தாலும் இவங்கள பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு. ரெட் கலர் பொண்ணை பாத்தீங்களா, அவ வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கானு. இவங்கலாம் நியூ பீஸ் தான், இவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். அவங்கள பார்த்து கவலைப்படாத, ஏன்னா இந்த மாதிரி தான் சில பேருக்கு ரொம்ப வைரேரியம். அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டா நம்ம முன்னேற முடியாது. சீன்ல அவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க. இந்த வீடை தான் அவங்க வாங்கலான்னு இருக்காங்களாம். உள்ள இருக்க இன்டீரியர் அதுவும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதை வேணும்னு சொல்லிடுறான். ஏன்னா ரைடுக்கும் உமன்ஸுக்கும் ஏத்த வீடா இருக்காதான். அதனால இவங்க வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்டா இருந்ததான். இதை இப்போ ரெனோவேட் பண்ணி இப்போ இது ஒரு ஃபேமிலி வீடா இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும். இல்ல செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், மேல ரூஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இது பார்க்கும்போது எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. மேல துணி காய போட முடியும், எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா இருக்கு. வீடியை நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போனா இந்த வீடை நீங்க ஹோல்ல வைங்க, நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கோ பார்க்கலாம். சரி வாங்க, நான் உங்களுக்கு 3வது வீடியோ காட்டுறேன். சீன்ல அவங்க போகும்போது அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குமா. இதை பார்த்து ரெயின் கேக்குறா, ஆமா என்னாச்சு. பக்கத்துல தான் அந்த டண்டர் பைக் அவங்களோட பேஸ் இருக்கு. அப்படின்னா வேணாம், நம்மளுக்கு போன வீடு அதுவே நல்லா இருக்கு, நம்ம அங்கேயே இருக்கலாம். நான் வந்து விரும்பல திரும்ப அவங்கள பார்க்கணும்னு. மேல நம்மளுக்கு என்னதான் இந்த வீடு பிடிச்சிருந்தாலும் உங்க வந்து நெய்பர்ஸா இருக்கணும்னு நாங்க சுத்தமா விருப்பப்படல. போன வீட்டுக்கே போலாம். இங்க வந்து எவ்வளவு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம அங்கேயே போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அந்த வீட்டுக்கும் வராங்க. அங்க வந்து எந்தெந்த ரூமை யார் யாருக்கு வேணும் அப்படின்னு இன்னமும் நீங்க டிசைட் பண்ணல. ஆமா, நாங்க இன்னமும் பண்ணல. உங்களுக்கு வந்து எந்த ரூம் வேணும், ஃபர்ஸ்டா இல்ல லாஸ்ட்ல இருக்கதா? உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது உங்க கிட்டதான் கேக்குறோம். என்ன, அதாவது நான் இங்கே வாழ போறேன். ஆமா, நீங்க எங்க கூட தான் வாழ போறீங்க. நான் வந்து ஒரு பையன், என்னால எப்படி இங்க வாழ முடியும்? அது தப்பாயிடாதா? பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாருமே கேம்பிங் போகும்போது எப்படி ஜாலியா இருந்தோம், அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா வேலை செய்யலாம், ஒன்னா இருக்கலாம், ஒன்னா குக்கிங்கும் பண்ணலாம். அது ஜாலியா இருக்கும். அங்க ஹீரோக்கும் வேற வழி தெரியல. இவங்க இப்படி கேக்குறனால அங்க ஒத்துக்கிறான். விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு மேன், அதனால என் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி டோரை எப்பயுமே லாக்லயே வச்சுக்கோங்க. அங்க எல்லா கண்டிஷனுக்கும் அவங்க ஓகேன்னு சொல்றாங்க. சீன்ல எல்லாருமே உட்காரும் போது அங்க எல்லாரும் முன்னாடி அவன் சொல்றான், என்னோட சார்பா ஒரு கிஃப்ட். அதாவது இங்கதான் நம்ம வந்து லாக்ஸ பத்தியும் ஸ்டீம்ஸ பத்தியும் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் பேச போறோம். நீங்க தான் நம்ம க்ளோவரோட லீடர், நீங்க தான் இதை பண்ணணும். அங்க இதனால அவங்க சியர்ஸோ பண்றாங்க. டிவிலையும் ஒரு ஆட் ஓடுது, ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ். அதுக்குள்ள தண்டர் பைக் மத்த கில்ட் ஆளுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க போக போறாங்க. இதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லாராலையும் போக முடியும். அங்க இதை பார்க்கும்போது ஹீரோ வந்து யோசிப்பானா. ரெயினோ அங்க கேக்குறா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது வந்து என்னோட கனவு தான். இருந்தாலும் நான் வந்து அங்க போற மாதிரி இல்ல. என்னோட கனவு லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நம்மளோட ப்ராமிஸ் பண்ணி நம்ம எல்லாருமே ஒன்னா அங்க போகணும். அதனால இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அங்க இப்படி இவன் சொல்லும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு லெட்டரும் வந்து கில்டு வழியா தான் வந்திருக்கும். யாரோ ஒருத்தங்க இவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அதனால ஆளு போய் பாப்பானா. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த தண்டர் பைக்ல இருக்க அந்த லீடர் தான். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவன் கிட்ட நான் வந்து டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேங்க. சரி, நான் அதே மாதிரி பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க யூக்கு போகும்போதே முன்னாடி அங்க சைமன் வரானா. சைமனை பார்த்தோன்னே அவனுக்கு புரியுது அவன் எதுக்காக வரான்னு. சைமனும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான், ஆமா எதுக்குடா நீ இப்படி பண்ண, எதுக்கு நீ ஒத்துக்கல, எல்லாமே உனக்காக தானே நான் பண்ணேன், நான் எதுக்கு ஒத்துக்கணும், இந்த மாதிரி நீ அரேஞ்ச் பண்ணா நான் ஒத்துக்கணுமா, என்ன சொல்ற, உன்னோட கனவா இருக்கிற ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அதுக்குள்ள போறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணேன். அங்க வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணோம், நீ வருவ, நம்ம எல்லாருமே ஒன்னா போகலான்னு. அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, ஓ மேல தான் தப்பு இருக்கு. ஆக்டிவா எனக்கு பார்ட்டி இருக்கும் போது எப்படி நீ வந்து எனக்கு இன்விடேஷனை சென்ட் பண்ணலாம், அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு. இதுல வந்து வேற ஏன் கிட்ட நீ கத்துற, நான் உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு நான் எவ்வளவு விஷயத்த பண்ணேன், அநியாயமா இப்படி சொல்ற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற நீ கிங்டமோட மிகப்பெரிய டஞ்சனுக்குள்ள போறேன்னு பார்த்து பெஸ்ட் ஆஃப் லக். உனக்கு ஏன்டா புரிய மாத்து, உனக்காக எவ்வளவு விஷயத்த அரேஞ்ச் பண்ண, அநியாயமா நீ வந்து இப்படி சொல்ற, எனக்கு தான் புரியல. நீ விட்டு போனதுல இருந்து எல்லாமே மோசமா நடந்தது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ போனக்கு அப்புறம்டா இப்படி எல்லாம் ஆக ஆரம்பிச்சது, உனக்கு ஏன் புரிய மாத்து, எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, நீங்க தான். எல்லா விஷயத்தையும் ஏமாலியே நீங்க திணிக்க ஆரம்பிச்சீங்க. சரி, நானும் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து போனக்கு அப்புறமாச்சு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் கடைசி வரைக்கும் என்ன உங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கு மேலேயும் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் சொல்லாத. இப்படி இவங்க சொல்ல அங்க இன்னும் கைய பிடிக்கிறா. என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப கத்திட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம போகலாமா? ஆனா நீ இதுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவாடா, நீ வந்து தேவையில்லாம இப்படி பண்ணிட்ட. ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். அங்க போகும்போது அங்க ரெயினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அவன் டைரக்டா பென் ஹூட வந்து மீட் பண்றான். இப்பெல்லாம் ஓவர் ஃப்ளோஸ் அது வந்து ரொம்ப அதிகமா வந்துன்னு இருக்கு. ரொம்ப முக்கியமா இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாம்பேட பத்தி தான் போயின்னு இருக்கு. இப்ப என்னன்னா அதுங்க இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்ல கிடைக்குது. முக்கியமா சொன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ், அதோட இன்வெஸ்டிகேஷனை எதுக்கு தெரியுமா ஈஸியா அலோ பண்ணாங்க, அங்க வந்து அதுங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து உனக்கு இதை சொல்றேன். ஆனா சி ரேங்க் பார்ட்டியா இருக்க
இருக்க க்ளோவர், உங்களால இதை பண்ண முடியாது. ஏகப்பட்ட பார்ட்டி இருக்கு இந்த தண்டர் பைக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த தண்டர் பைக்கு, கிராண்ட் ப்ளோ, இந்த மாதிரி பார்ட்டி இவங்கெல்லாம் ஒரு பேக்கப் தான். அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபார்மல் அப்ளிகேஷன் அதை கூட அவங்க சப்மிட் கூட பண்ணல. அவங்க ஒரு புக்லெட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. இதுதான் பீஸ் ஆஃப் ட்ரெஷரா. இதுல அந்த அபிசிஸ் கேட்டை பத்தியும் உள்ள என்னென்ன இருக்கு எல்லாமே அவளுக்கும் போட்டிருக்கா. இப்பயாச்சும் புரியுதா நான் எதுக்கு உன்னை போக சொல்றேன்னு? ஆனா உன்னை உள்ள போய் கான்கர் பண்ணலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண. இது உள்ள போய் பண்ண. நான் உனக்காக இதை கொடுக்குறேன், ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட். அது உண்மையாவா? எனக்கு இதா? ஆமா, என்னால உள்ள போக முடிஞ்சா நான் கண்டிப்பா அதை போவேன். எனக்கு இப்ப யாராச்சும் ஒருத்தங்க பார்த்து அதை சொல்லணும். நான் நம்புறதுன்னா அது உண்மைதான். பார்த்து சொன்னா என்னால அதை நம்ப முடியும். இதனால யூகோ சொல்றான், நான் யோசிச்சு சொல்றேன். ஏன்னா என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் கேட்கணும். சீன்ல இதை பத்தி தான் அங்க யோசனை இருக்கா. அங்க உள்ள போய் இந்த மாதிரி நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது மாஸ்டர், அதுக்குள்ள நீங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்களா? நம்ம ப்ரிப்பரேஷனை ஒழுங்கா பண்ணல. அதுக்கும் மேல நம்ம கிட்ட அவ்வளோக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்ல நம்ம போகலாம். ஏன்னா நம்ம கிட்ட லேட்டஸ்டான ஆர்மர் இருக்கு. வாய்ப்பை நம்ம நழுவ விட்டா கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அபிசஸ் கேட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். சொல்றது கரெக்ட் தான். என்னதான் அங்க பி ஆஃப் பெருசா இருந்தாலும் அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயமா நம்மளுக்கு அமையும். ஆனா சில்க் அங்க சொல்றா, இல்ல இது நம்மளுக்கான சரியான வாய்ப்பு. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறோம். அதனால நம்ம இப்போ ஸ்கவுட் பண்ணி பார்க்கணும். அதாவது உள்ள என்னதான் இருக்குன்னு. அதனால நம்ம போகலாம். அங்க மரீனா, ரெயின், இதே மாதிரி எல்லாருமே அதே விஷயத்த சொல்ல நம்ம யூகோ அங்க யோசிக்கிறான். உங்களுக்கு என்ன விஷயம்னா ரொம்ப பயமா இருக்கு அதானே? அப்படி இல்ல, எனக்கு தெரியும் மாஸ்டர், அதான் உங்களுக்கு பயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீங்க எங்களை கொஞ்சமாச்சு நம்புறீங்களே? ஆமா, நான் உங்களை நல்லாவே நம்புறேன். நீங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பார்ட்டி மெட்ஸ். எனக்கு என்ன பயனா, உங்க எல்லாரையுமே இழக்க கூடாது. அதேதான், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நம்ம யாருக்குமே எதுவுமே ஆகாது. நம்ம பிளான்ஸ் மேக் பண்ணிட்டு போலாம், எல்லாமே சரியா போகும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம அவருக்கு டிபெண்டபிளா இருக்க கூடாது. ஏன்னா அவரை கவலைப்படுற மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. சரி, நம்ம இதை ஒன்னாவே பண்ணலாம். சீன்ல இதை பத்தி அங்க பென்ஹுட் கிட்ட சொல்ல டிசைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நாங்க எல்லாருமே போறதுக்கு ஒத்துக்கிட்டோம். மனசுல உன்னோட ட்ரீமை வச்சு நான் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பரவாயில்ல, இவங்களையும் நான் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இவங்களுக்கும் அங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆமா, எங்க கூட யாரு வரப்போறா? பின்னாடியே ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு நேனேவா. இத கொஞ்சம் ஜோக்கா தான் எடுத்துட்டு வந்தா. ஆனா இவ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா. உன்னை பத்தி நீ சொல்லு. என்னோட பேரு நேனே. ஃபார்மலி பார்த்தா நான் ஒரு தீஃப். என்னோட ஸ்கில் அது நிஞ்சா. கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். இந்த ஜாபுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். என்னோட பாடி, சோல், இது எல்லாத்தையுமே இந்த ஜாபுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். நேனேன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளோட ஈரை பார்த்தோம், வாழை பார்த்தோம். மேரி ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா அது அவ்வளவு கியூட்டா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அந்த டஞ்சனுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. என்னால நம்ப முடியல, நம்ம நிக்கிற இந்த இடத்துக்கு கீழே தான் அது இருக்கு. இந்த சைடு இப்போதான் அவங்க சொல்றாங்க, ஆமா இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஆனா யூக்கு நீ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு 3 ஏரங் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போனாங்க. இருந்தாலும் அவங்களால உள்ள போக முடியல. அதுக்குள்ளேயே அவங்க பின் வாங்கிட்டாங்க. முக்கியமா ஸ்காடியா, அதே மாதிரி கிராண்ட் ப்ளோ, அவங்களுக்கும் இதே விஷயம் தான் ஏற்பட்டது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் கிராண்ட் ப்ளோ அவங்க வந்தது ரெகக்னேஷன் கிடைக்கணும் தான். அதனால எனக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பார்த்து ஆச்சரியமா இல்ல. அப்போனா இதுக்குள்ள இருக்குது தண்டர் பைக். இப்போ அவங்க ஒண்டிதான் உள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கத்து தான் நம்ம போறோம். தண்டர் பைக்ல இருக்க அந்த சைமன் அவன் அந்த ஸ்பான்சர் மணியை வச்சு என்ன பண்றான்னு இவங்களுக்கு தெரியல. அதையும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க உள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அங்க எல்லாருக்கிட்டையும் கேட்க அங்க சில்க் சொல்றா, முன்னாடியே எல்லாத்தையுமே பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு போகும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். யாருமே சேஃபா இருக்காங்களா, நம்ம என்ன இழந்தோம், என்ன நம்ம கிட்ட இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். சீன்ல இவங்க அங்க போறாங்க. போறதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம் வழியா எல்லாருக்குமே சொல்ல எல்லாருக்குமே தெரியுது இவங்க க்ளோவர் தானே. இந்த மாதிரி தான் இவங்களோட ஜேர்னியும் அங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போகும்போது எலமெண்ட் எதுவும் கிடைக்காதா. அதனால அவகிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு அப்படியே மறைஞ்சு போறா. பார்க்கும்போது மேரிக்கு அங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையிலேயே ஆசமா இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிற இந்த பொருளால அஃபென்சிவா இருக்கிற மேஜிக்கை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஆனா யூக்கு நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. நான் நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் ஒரு அட்வென்ச்சரரா மாறினதுக்கு காரணமே சொசைட்டி கூட நானும் ஒன்னாகணும்னு. ஆனா அட்வென்ச்சரரா மாறி உங்க கூட இருக்கும்போது என்னன்னு தெரியல, என்னோட ஹார்ட் பீட் இன்னமும் ரைஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோட கனவும் அப்படியே உண்மையாகிற மாதிரியும் இருக்கு. பாக்குறதுக்கு சைல்டிஷாவும் தெரியலாம். அப்படி இவங்க பேசும்போதே நேனேவும் சொல்றா, இந்த ரூட்டை ஃபுல்லா பாத்துட்டேன். அதாவது இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஒருத்த பாக்குறான், அந்த இடமே ஒரு மாதிரி மயானமா தான் இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். போற வழியில தண்டர் பைக்கை பத்தி அவன் சொல்றான். தண்டர் பைக் இது வரைக்கும் 8வது ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. இது 8வது ஃப்ளோரா? இது வரைக்கும் ஒரு 2 வாரமோ எதுதான் ஆயிருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா, ஏதாச்சும் இங்க விஷயம் தப்பா போதா அதை கவனிக்கணும். ஆனா நம்ம அதுக்குன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு. இது வழியா பென்ஹுடும் மத்தவங்களும் நம்மள பாப்பாங்க.
ஆனா ஒரு விஷயம், இந்த டஞ்சனுக்கு கீழே ஏதோ ஒரு டவர் இருக்கான். கண்டிப்பா போற வழியில எங்கேயாச்சும் நம்ம படிக்கட்ட பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க சொல்றபடி பார்த்தா நம்ம வந்து இந்த பக்கமா தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். மேலேயோ கீழேயோ படிக்கட்டு வழியா தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் போல. போற வழியில நீனே அவளோட கண்ணாடியை வச்சு பாக்குறா. அங்க வந்து ஏதோ ஒரு மாஸ்டரும் தெரியுது. அங்கல இருந்து இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இவங்க அங்க போய் பார்த்தா அந்த மாஸ்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது சிமிரா அந்த வகையில இருக்க மாஸ்டர்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல. அதாவது நம்ம வந்து இங்க இருந்து அதை தாக்குற மாதிரி இருக்கும். ரெயின், உன்னோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணு. நீ வந்து உன்னோட அம்பை யூஸ் பண்ணு. இதை நீ வச்சுக்கோ. அது இதா அப்பனா நான் ஸ்வாட வச்சு அதை வெட்ட தேவையில்லையா? அது கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் இதை வச்சு நீ யூஸ் பண்ணா சிம்பிளா அது முடிஞ்சிடும். நான் போன வாட்டி கிடைச்சேன் அந்த இதை நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சோ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் ரெயின் அவளோட ஸ்பெல்ல போட அங்க ஹீரோவும் ஸ்பெல்ல போடுறான். இதே மாதிரி அவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி தாக்குறாங்க. இதனால அந்த மாஸ்டர் அப்படி அழிஞ்சு போகுது. உண்மையிலேயே வேற லெவல். நீங்க நான் இங்க அவளைக்கும் பெருசா ஏதோ பண்ணல. அதே மாதிரி நான் உங்களை பார்த்தேன். நீங்க வந்து அதே ஸ்பெல்ல தான் போட்டீங்க. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க பண்ண மூவை நான் திரும்பவும் பார்க்க முடியும்னு. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. யாருக்கிட்ட என்னென்ன குறைவா இருக்குன்னு கேட்கறான். வந்து ஒரு ஆரோவை தான் பயன்படுத்தினேன். அதே மாதிரி நான் 3 ஆரோவை பயன்படுத்தினேன். இப்போ என்கிட்ட இன்னமும் நிறைய இருக்கு. என்னோட மானாவும் அவளைக்கும் கம்மியாகல. நம்ம கவலைப்பட வேணாம். போனா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்போ இங்க இருக்க செஸ்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ண போறோமா? ஆமா, ஆனா இதை லைவ் ஸ்ட்ரீமா நம்ம பண்றதா எனக்கு சரியா தெரியல. அதுக்கும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீனே ஓபன் பண்றா. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜுவல்ஸ் இருக்கு. சில்க், நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்டோரேஜ் பேக்குள்ள எல்லாத்தையுமே போட்டுக்கோ. போடும்போது இப்பதான் ஒரு ரிங்கியே பாக்குறான். அது ஒரு ரேரான ஐட்டமா. கூடவே கருப்பா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. யூக், அது வந்து என்னது? இது வந்து ஆர்டிஃபெக்ட் தான். ஆனா என்னால இன்னமும் சொல்ல முடியல இது என்ன வகையான ஆர்டிஃபெக்ட்னு. அதாவது சிம்பிளா சொன்னா இது பேபி ஆர்டிஃபெக்ட் மாதிரி தான். அப்படின்னா அது எனக்கு வேணும். இல்ல எனக்கும் தான் வேணும். இல்ல நம்ம இதை வச்சுக்க கூடாது. இதனால ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பென் ஹுட் அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனா இந்த ரிங் வந்து உனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட விரல் அளவுக்கு இது கரெக்டா இருக்கு. மாட்டும் போது அவளுக்கு இன்னமும் வெக்கமா இருக்கு. இதனால உன்னோட மேஜிக்கை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். உன்னால இன்னமும் நல்லா பயன்படுத்த முடியும் மேஜிக் எல்லாம். இதுக்கப்புறம் நீ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வரா. ஏய், நான் வந்து பார்த்தம்பா, தான் படிக்கட்டு இருக்கு. நம்மளால இன்னமும் போக முடியும். சீன்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஏகப்பட்ட மாஸ்டரை என்கவுண்டர் பண்ணோம். எல்லா மாஸ்டரும் நார்மலான மாஸ்டர் தான். ஆனா இங்க அவளைக்கும் பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பார்த்தது எல்லாமே நார்மலான மாஸ்டரா இருக்கலாம். இங்க பார்த்த செஸ்ட் அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச அந்த செஸ்ட்டுக்குள்ள எல்லாமே ரொம்ப ரேரான ஐட்டம். அதுல இருக்க அந்த ரிங் அது வந்து ஹை வேல்யூவான ரிங். அதே மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன வகையான ஆர்டிஃபெக்ட் நம்மளுக்கு இன்னமும் தெரியல. எப்பயுமே ஒரு டஞ்சனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஹை லெவல்ல இருக்கும்போது தான் அதுக்கேத்த மாதிரி இந்த செஸ்ட் கிடைக்கும். அதுக்குள்ள ஹை வேல்யூவா இருக்கிற ஒரு பொருளும் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. எல்லாமே வீக்கா இருக்கு. ஆனா ஹை வேல்யூவான பொருள் கிடைக்குது. இதுலயே நம்மளுக்கு டவுட் கிரியேட் ஆகுது. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம இதை பத்தி உள்ள போய் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நாள்னால இது போதும், நம்ம போகலாம். போற வழியில எக்ஸிட் வரைக்கும் அவங்க வந்துடுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கா. இவன் சொல்றான், யாரோ ஒருத்தங்க நம்மள நோக்கி வராங்க. யார் அதுன்னு பார்த்தா தண்டர் பை கூட ஆளுங்க தான். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு யூக். யோசிச்ச மாதிரி தான் நீ ஃபைனலி இங்க வந்துட்ட போல. ஆமா, நான் வந்து மந்து போயிட்டேன். நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. ஆமா, நீ வந்து இங்க வந்திருக்கனா ஃபர்ஸ்ட் நான் இன்விடேஷனை கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிருக்கலாம்ல. நாங்க வந்தது கிங்டம் வழியா அபிஷியலா இங்க ஹெட் ஹண்டிங் பண்ண வேண்டியதான். அதனால நாங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்? இதோ ஒண்ணுப்பா, நீ வந்து எங்களோட டஞ்சனுக்கு வந்திருக்க. நம்ம 2 பேருமே இங்க இருக்கோம்னா நம்ம 2 பேருமே அலைஸ் மாதிரி தான். ஸோ நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அதை வந்து எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த டேட்டா அதையும் கொடுத்தா நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்ல. நாங்க வந்து எதுக்கு தரணும்? நீ வந்து என்னோட அலைஸும் இல்ல. நாங்க ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படி பண்றதுக்கு. என்னப்பா, நீங்க இருக்கிறது சி ரேங்க் பார்ட்டி, நாங்க இருக்கிறது ஏ ரேங்க் பார்ட்டி. இப்ப நான் யாரு பெரிய ஆளு? நாங்க தான். நீங்க வந்து எங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? மரியாதையா கொடுங்க. ஆனா அங்க சில்க் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாளா? இதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஹேய், ஒரு டார்க் எல்ஃப் தானே, உனக்கு எப்படி எங்க கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்களாம் எங்க கிட்ட பேசவே கூடாது. மரியாதையா வாய மூட்டுரு. இப்பயாச்சும் நீ ஒத்துக்கிறியா யூக்கு? மரியாதையா வாய மூடுங்க. அவகிட்ட நீங்க அப்படி நடந்துக்க கூடாது. இதுக்கு வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி. அவகிட்ட நீங்க இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமா அவங்க பாத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏ ரேங்க் பார்ட்டில இருந்துட்டு சி ரேங்க் ஆளுங்களை இப்படி மிரட்டுறீங்க? அங்க யூக்கும் போற வழியிலேயே கத்தி விட்டு போயிடறான். நான் வந்து உன் கூட எல்லாம் வேலை செய்வேன் நினைச்சு கூட பாக்காத. வாய்ப்பே இல்ல. இதனால அவங்க இன்னமும் தான் கோவம் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து கில்டு மாஸ்டர் பயங்கரமா கத்தி விடுறாரு. நீங்க வந்து என்ன வேலை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல அலிகேஷன் வந்திருக்கு. நீங்க வந்து தப்பான விஷயத்த அங்க பண்ணீங்கன்னு. ஆமா, நாங்க என்ன விஷயத்த பெருசா பண்ணிட்டோம்? நாங்க சும்மா பேசணும், அதுல சண்டை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? உன்னோட ஸ்பான்சர்ஸ் அவங்க மேல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்ஃபோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன நீங்க பேசுறீங்க? சும்மா நாங்க பேசணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூடா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் சண்டையே ஏற்பட்டது. என்ன, அது ஒரு சின்ன பிரச்சனை தானே, அது எதுக்கு எவ்வளவு பெருசா இழுக்கிறீங்க? நான் ஒரு பயங்கரமா அடிச்சிடறாரு. இதனால அவன் ரொம்ப கடுப்பா
கடுப்பாகிறான். நீங்க அடிக்கிறீங்க இல்லையா பின்ன அது உனக்கு சின்ன பிரச்சனையை தெரியுதா? இது வந்து ஒரு எல்ஃப தப்பா பேசியிருக்க, இதனால மத்த நாட்டுக்கு இடையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் உனக்கு தெரியுமா? இதுக்கு மேல இந்த நாட்டோட மரியாதை அது வந்து உன்னால குறையும். ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாருமே அதை பார்த்தாங்க, எல்லாருக்குமே நீ என்ன பண்ணன்னு தெரியும். அதனால மரியாதையா நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமை போட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கற, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா உங்களால ஒரு அட்வென்ச்சரரா திரும்பவும் இருக்க முடியாது, அது கூட பறி போகலாம். நீங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க? அவங்க வந்து வெறுமா ஒரு சீரங் பார்ட்டி தான், அங்க ஒண்டி இல்லைன்னா அவங்களால உள்ள போக முடியுமா? நாங்க ஏரங் பார்ட்டி அப்ளை பண்ணோன்னே எங்களுக்கு கிடைச்சது, அது வழியா தான் அவங்களே வந்தாங்க. எங்களை மாதிரி ஏரங் பார்ட்டி இருக்கிறதுக்கு நீங்க பெருமை பண்ணும், நாங்க ஒண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் வந்து அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா அந்த சீரங் பார்ட்டி க்ளோவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த அடைஞ்சிருக்காங்க. அவங்க மிஷினை பண்ண அவங்க வந்து இப்போ ஏரங்குக்கே வந்துட்டாங்க. கேட்டவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். அது அவங்க எல்லாருமே ஏரங்கா? ஆமா அதேதான். நாளைக்கே நீ வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தயாராரு லைவ் ஸ்ட்ரீம்ல. என்னது நான் வந்து எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எல்லாமே யூ கூட வேலை தானே, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை உள்ளே ஒரு வாய்ஸ் வந்து, சைமன் எனக்கு வந்து தெரியுது நீ எவ்வளவு கோவமா இருக்குன்னு, நீ கவலைப்பட வேணாம், எனக்கும் அவங்கள பழி வாங்கணும், அதனால நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து அவங்கள பழி வாங்கலாமா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளானும் இருக்கு, அது படி போனா எல்லாமே நல்லபடியா நடக்கும், அதனால திரும்பவும் மேலேயும் போக முடியும். சரி சீக்கிரம் சொல்லு, நான் வந்து எப்படி மேல போறது? சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அது வந்து என்னதுன்னு தெரியல, உள்ள ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான மாஸ்டரும் இருக்கு, அதையும் நம்ம ஆளுங்க பார்க்க போறாங்க. அதுக்கு மேல குண்டனோட என்ட்ரி இப்பதான் வந்திருக்கு, இவனால என்ன பிரச்சனை வரப்போகுது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் மத்த எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.